வணக்கம் பசங்களா, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது Xylem தமிழ் 11th and 12th சேனல். நான் உங்களோட ஸ்ரீஷ்மா மேம். ஹாய் எவ்ரிவன், எப்படி இருக்கீங்க? எஸ், ஸ்டார்ட் பண்ணலாமா? மேக்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா எவ்ரிவன்? ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஒன் ஷார்ட் ரிவிஷன் பார்க்க போகிறோம். ஸோ வி வில் ஜஸ்ட் கம்ப்ளீட் ஆல் த ரிலேஷன்ஸ் ரிலேட்டடான எல்லாமே நம்ம வந்து இன்னைக்கு வந்து வி வில் பார்க்க போகிறோம். ஓகே, யா எஸ், ஹாய், குட் மார்னிங் உதய். ஓகே, ஸோ ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் அந்த சாப்டர் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். இந்த சாப்டரில் இருக்கிறது வந்து நீங்கள் வந்து கண்டினியூஸ்லி கோனஸ் லேர்ன். ஓகேவா? ஸோ அது வந்து நீங்கள் வந்து நெக்ஸ்ட் இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரியில் யூ கோன லேர்ன். ஓகேவா பசங்களா? எஸ் எவ்ரி ஒன், குட் மார்னிங். ஓகே, தூக்கத்திலிருந்து மேம், என்ன மேம் 10 o'clock வந்து நிற்கிறீங்க? யூனோ கரெக்ட் டைம் டு ஸ்டடி மேக்ஸ் இஸ் 10 o'clock அப்படின்னு நான் இன்னைக்கு சொல்கிறேன். ஓகே ஃபைன், எஸ். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே நம்ம வந்து சூப்பராக இன்னைக்கு வந்து ஃபங்க்ஷன்ஸ் வி கோனா லேர்ன். ஓகேவா? ஃபங்க்ஷன்ஸும் படிப்போம், அதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் ஆல்சோ வி கோனா டூ டுடே. ஓகேவா பசங்களா? எஸ் எஸ், ஓகே சரி. ஸோ யாரெல்லாம் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ பசங்களா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ அந்த லைக் பட்டனை லைக் பண்ணிடுங்க பசங்களா. இன்னைக்கு நம்ம வந்து ரிலேஷன்ஸ் பக்காவாக படிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃப்ரம் ஈச் அண்ட் எவ்ரி திங், எந்த கார்னர்ல இருந்து எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்க போகிறாங்க, அதுக்கு ரிலேட்டடான தியரி ப்ளஸ் கொஸ்டின்ஸ் வி கோனா டிஸ்கஸ் டுடே. ஓகேவா? சரி, ஸோ இதுதான் சிலபஸ். நம்ம இன்னைக்கு எடுக்க போகிற சிலபஸ் கிடையாது. இன்னைக்கு சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப், எஸ் ஹாய் மணிகண்டன், எஸ் குட் மார்னிங்ப்பா. ஸோ டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஸ் தான் நாம் வந்து இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நாளைக்கு நான் வந்து ஃபங்க்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து சொல்லி தருவேன். ஓகேவா? ஸோ ஃபங்க்ஷன்ஸில் வந்து ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ் என்னென்ன சொல்லி ஃப்ரம் பேசிக்ஸ்லேருந்து நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். ஓகேவா? ஸோ தீஸ் டூ என்ன சொல்லலாம், இந்த 2 செஷன் உங்களுக்கு போதும் ஃபார் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனுக்கு. ஓகேவா? எஸ் ஹாய் இன்ஃபினைட், ஹாய் ஹரிணி, வருண், எஸ் குட் மார்னிங்ப்பா, குட் மார்னிங். ஓகே, சாப்பிட்டீங்களா? டீ குடிச்சிங்களா? ஓகே, ஸோ டீ காஃபி அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அப்படியே சைடில் வச்சுக்கோங்க. மேபி ஒரு 2 hours போகலாம் இந்த செஷன். ஓகேவா? பிகாஸ் ஐ வாண்ட் டு டேக் இட் வெரி டீட்டெயில். ஸோ உங்களுக்கு வந்து எல்லா கான்செப்டும் புரியணும். எஸ் ஹாய் பூர்ணிமா, ஹாய் எஸ். ஓகே, ஸோ எல்லாரும் எனர்ஜியாக இருங்க, நானும் எனர்ஜியால இருக்கிறேன். நீங்களும் கிட்டேயே வந்து புக், நோட் புக்ஸ் அண்ட் லைக் பென், பென்சில், பேப்பர். எஸ் டெஃபினெட்லி 5 marks கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணுவோம். சரியா? ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ்ல இருந்து என்னெல்லாம் கொஸ்டின் கேட்குறாங்களோ அதெல்லாம் நம்ம வந்து இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரியா? ஸோ இன்னும் இது வந்து எங்களுக்கு கொஸ்டின் 10 மேம் அப்படின்னா நாளைக்கு நம்ம எகெயின் வி வில் டிஸ்கஸ். எஸ் பா, ஓகே எல்லாமே எடுப்போம். இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி நெக்ஸ்ட் சாப்டர் வருது, நெக்ஸ்ட் செஷன். ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் திஸ் செஷன் வி வில் டேக் நெக்ஸ்ட் சாப்டர். ஓகேவா? ஓகே, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் செஷன் இது வந்து நீங்கள் லைக் எவ்வளோ சீரியஸாக எடுக்க முடியுமோ அவ்வளோ சீரியஸாக எடுங்க. உங்களுக்கு எக்ஸாம் ஓரியன்டாக மட்டும்தான், உங்களுக்கு தேவையானது என்ன அது மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ லைக் மற்றபடி எதுவும் கிடையாது. ஸோ as of chapter wise weightage பார்த்தீங்கன்னா you have 8 marks for this question. இந்த 8 marks நீங்கள் விடக்கூடாது. ஓகேவா? 8 marks is ours பசங்களா. ஃப்ரம் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்லேருந்தே 8 marks நம்ம எடுக்க போகிறோம். ஓகே சரி. ஸோ இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐ வில் கிவ் யூ ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் அபவுட் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆர்டர்ட் பேர் என்ன, அந்த மாதிரி குட்டியான விஷயங்கள் நான் வந்து சொல்லி தந்துடுவேன். நெக்ஸ்ட் நம்ம ரிலேஷனுக்கு வி வில் ஜம்ப் டு ரிலேஷன். எம்டி ரிலேஷன்னா என்ன, யூனிவர்சல் ரிலேஷன்னா என்ன, ரிஃப்ளெக்சிவ்னா என்ன, சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ், ஈக்குவலன்ஸ், அப்புறம் ஈக்குவலன்ஸ் கிளாஸ், வெரி இம்பார்ட்டன்ட் ஆன ஈக்யூவேலன்ஸ்.
equivalence class also நான் வந்து உங்களுக்கு இன்னைக்கு சொல்லி தருவேன் and இதுக்கு related ஆன problems ஓகேவா so this is we gonna learn today related problems ஓகேவா relation தான் இன்னைக்கு நம்ம படிக்க போறோம் நாளைக்கு functions நம்ம படிப்போம் okay yes so without any further delay நான் வந்து first உங்களுக்கு சொல்லி தரேன் first நம்ம வந்து ordered pair என்னன்னு படிச்சோம் கரெக்ட்டா so first நான் வந்து just quick நான் உங்களுக்கு சொல்லி தரேன் ordered pair நான் என்னன்னு படிச்சோம் டே பசங்களா a, b எழுதுறவங்கள நம்ம ordered pair அப்படினு விளிச்சோம் கரெக்ட் அப்படினு விளிச்சோம் கிடையாது அப்படி கூப்பிட்டோம் கரெக்ட்டா ரைட் அப்புறமேல் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படினா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா ரிலேஷனையும் நம்ம வந்து எங்க இருந்து எடுக்கிறோம் from this a cross b கரெக்ட்டா a cross b ல இருந்து தான் எல்லாமே வருது ரிலேஷன் ஆக இருக்கட்டும் ஃபங்க்ஷன் ஆக இருக்கட்டும் everything is coming from this a cross b ஓகேவா சோ a cross b வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் that is a cross b உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கரெக்ட்டா yes so இப்போ a is equal to set of set of 1, 2 அப்படி இருக்கு b is equal to set 1 அப்படி இருக்கு a cross b வந்து you will just relate to this right so அதுதான் வந்து a cross b அப்படின்னு சொல்லுவோம் a cross b அப்படினா இப்படி தான் வரும் கரெக்ட்டா so இங்க இருந்து நாம வந்து இங்க இருந்து அங்க வரைக்கும் நாம வந்து என்ன பண்றோம் just taking the relation ஓகேவா just writing whatever it we are pairing it okay right so இது மட்டும் தான் இருக்கு next நாம வந்து relation பத்தி படிக்க போறோம் so இங்க இருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சரியா எனக்கு வந்து நீங்க வந்து சொல்லணும் ரிலேஷன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியணும் ஓகே ரிலேஷன்னா ஒரு ஆர்டர்ட் பெயர் ஓகேவா ஆர்டர்ட் பெயர் இருக்கு a, b ஓகே so இந்த a, b is somehow related ஓகேவா பசங்களா a, b is somehow related அப்படினா இவங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ரிலேஷன் இருக்கும் ஓகே there will be some relation ஓகே அது ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கோங்க yes பா yes board question எல்லாமே pyqs தான் நீங்க பாருங்க first question is 2018 அப்புறமேல் வந்து இது next question வருது so this is from SQP lastல வந்து நிறைய question இருக்கு இங்க பாருங்க so we gonna discuss ஓகேவா right fine okay we will discuss board question as well எங்கடா அந்த question okay so relationல இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படி ஹாய் ஹேமவர்ஷினி okay so இன்னொரு பாயிண்ட் என்னன்னா இப்ப ரிலேஷன்ல வந்து இன்புட்டுக்கு வந்து input can relate to many outputs ஓகேவா இன்புட்டுக்கு வந்து ஒரு எலிமெண்ட்க்கு வந்து நிறைய இமேஜஸ் இருக்கலாம் ஓகேவா ஒரு இமேஜுக்கு வந்து ஒரு எலிமெண்ட்க்கு வந்து என்ன பசங்களா நிறைய இமேஜஸ் இருக்கிறவங்களே நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா ஓகே so அதனால நீங்க வந்து first thing you have to keep in mind is that relation அப்படிங்கிறது ஓகே இன்புட்டுக்கு வந்து நிறைய இமேஜஸ் இருக்கலாம் so இந்த a வந்து b க்கு மட்டும் ரிலேட்டா இருக்க முடியாது it can be like related to some other things okay some other elements ஆக ரிலேட் பண்ணி இருக்கும் அது மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க so next ஒரு question போலாமா question பண்ணலாமா okay so let R be the relation in the set n given by R is equal to a comma b such that a is equal to b minus 2 b greater than 6 okay I will do it from the beginning நான் பிகினிங்ல இருந்து இது சொல்லி தரேன் பிகாஸ் இதுல இருந்து நான் வந்து உங்களுக்கு டொமைன்னா என்ன கோடொமைன் என்ன ரேஞ்ச் என்னன்னு சொல்லி தர போறேன் ஓகேவா ரைட் சோ இப்போ b வந்து less than 6 ன்னு சொல்லியிருக்காங்க ரிலேஷன் எங்க இருந்து எடுத்திருக்காங்க பசங்களா from the set n what is n பசங்களா நேச்சுரல் நம்பரை தான் நான் வந்து n அப்படின்னு சொல்லி டினோட் பண்றேன் கரெக்ட்டா so relation is defined from n cross n கரெக்ட்டா ரிலேஷன் வந்து எங்க இருந்து எடுத்திருக்காங்க n cross n ல இருந்து எடுத்திருக்காங்க so b is equal to 1 2 3 4 5 6 வருமா ரைட் ஸோ என்னோட b அப்படிங்கிறது செட் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 and 6 வருமா 6 வராது 1 2 5 பிகாஸ் 6 விட சின்னதாக இருக்கணும் அதுதான் சொல்லியிருக்காங்க ஸோ 6 வராது ஓகேவா சரி ஸோ அப்புறமேல் ஏக்கு வந்து ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க தட் a should be equal to b minus 2 இந்த ஏயும் வந்து நேச்சுரல்
நம்பர் செட்ல இருந்து தான் எடுத்திருக்காங்க, பியும் நேச்சுரல் நம்பர் செட்ல இருந்து தான் எடுத்திருக்காங்க. ஸோ 0 வர முடியாது, -1, -2, √2, √3 அதெல்லாம் வரக்கூடாது. ஓகே, பிகாஸ் த செட் இஸ் ஃப்ரம் n to n, n cross n. அது நீங்க பார்க்கணும் எங்கிருந்து ரிலேஷன் டிஃபைன்ட் ஆகிருக்குது, அது யூ ஹாவ் டு செக் பசங்களா. ஸோ தட் இஸ் த வெரி வெரி இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஓகேவா? சரி, ஸோ a minus so a is equal to b minus 2 here. ஸோ சப்போஸ் நான் வந்து பிக்கு வந்து நெகட்டிவ் வரக்கூடாது. ஸோ நான் வந்து 2 விட கிரேட்டர் which is 3, right? ஸோ a is equal to 3 minus 2 which is equal to 1. And a is equal to 4 minus 2 which is equal to 2. A is equal to 5 minus 2 which is equal to 3. Okay, so relation என்ன வரும் பசங்களா? Relation R is equal to set of 1, 3, 1, 3, 1, 3, 2, 4 and 3, 5. 3, 5. ஓகே, ஸோ இது எல்லாமே இந்த ரிலேஷன்ல வரும். ஸோ தீஸ் 1, 3, 2, 4, 3, 5 will be in the set relation. எஸ், ஹாய் சஞ்சய், ஹாய் கதிர், நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரைட்டா? ஓகேவா? சரி, ஸோ இதுல இருந்து இப்போ ஆப்ஷன்ஸ் போகலாம். ஓகேவா? ஆப்ஷன்ஸ் போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 2, 4 இஸ் தேர். ஸோ 2, 4 இருக்குதா? எஸ், இருக்குது. ஓகே, ஸோ தட் இஸ் தி ஆன்சர் ஹியர். அதுதான் இங்கே ஆன்சர். இப்போ நீங்கள் வந்து எப்படி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஹியர் இட் இஸ் ஏ. இங்கே வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் பாருங்க, 3, 8, 6, 8, 7 வந்து நீங்கள் ஈஸியாக எலிமினேட் பண்ணலாம். ஏன்னா பி வந்து கிரேட்டர் தேன் 6, சாரி பி வந்து greater than 6 சொல்லியிருக்காங்களா? ஓகே, வெயிட் பண்ணுங்க. I thought it is less than 6. ஓகே, B is greater than 6 அப்படின்னா you can take 7, 8, 9, 10 etc. கரெக்டா? எக்ஸெட்ரா எடுக்கலாமா? சாரி பசங்களே, இங்கே வந்து பி கிரேட்டர் தேன் 6, நான் லெஸ் தேன் 6 நினச்சிட்டேன்டா, என்னை மன்னிச்சுங்க. ஓகே, ஸோ கிரேட்டர் தேன் 6 வருது அப்படின்னா, ஸோ 7 minus 2 which is 5 வருமா? ஸோ ஹியர் த ஆர்டர்ட் பெயர் வந்து 5, 7 வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 8, 2 which is 6 வருமா? ஸோ தட் இஸ் 8, that is 6, 8 will be there. So 6, 8 இருக்குதா? எஸ் பசங்களா, இருக்குது. So this is the answer, right? This is the answer. So இனிமே வேற ஏதாச்சும் பார்க்கணும் அப்படின்னா 9 minus 2 which is 7. So 7, 9 இருக்குமான்னு பார்க்கணும். 7, 9 இல்லை. So only relation வந்து கொடுத்ததுக்கு வந்து 6, 8 which belongs to R. So this is the answer here. Okay, so option C is the correct answer. Okay. ஸோ நெக்ஸ்ட் ஐ ஹாவ் டு டெல் யூ, ஒரு டொமைன்னா என்ன, ரேஞ்ச்னா என்ன, இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பிகாஸ் டொமைன் அண்ட் ரேஞ்ச் கொஸ்டின் ஏன் 6 எடுக்கக்கூடாது பசங்களா? ஏன் 6 எடுக்கக்கூடாது? கொஸ்டின்ல வந்து கேட்டிருக்காங்க பி வந்து 6 விட கிரேட்டாக தான் இருக்கணும். கிரேட்டர் இருக்கணும் அப்படின்னா 6 இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஓகேவா? சப்போஸ் இப்போ வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ தட் இஸ் பி இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா யூ ஹாவ் டு இன்க்ளூட் 6. ஓகேவா? இல்லை கிரேட்டர் தேன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா யூ யூ காண்ட் ஐ மீன் உங்களுக்கு எடுக்க முடியாது. ஓகேவா? சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஐ வில் டெல் யூ வாட் இஸ் டொமைன், கோடொமைன் அண்ட் ரேஞ்ச். வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் சாப்டரில் போகிறீங்க, டொமைன் என்னன்னு தெரியல, ரேஞ்ச் என்னன்னு தெரியல, கோடொமைன் என்னன்னு தெரியல, கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் சாப்டர் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஓகேவா? சிம்பிளாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ சேம் முன்னாடி எடுத்த லைக் இந்த கொஸ்டினை நான் வந்து இப்போ திருப்பி எழுதுறேன். ஓகேவா? ஸோ தட் இஸ் relation R is defined from n cross n. Okay va? So that is such that relation R is equal to a comma b such that a is equal to b minus 2 where b is less than 6 தான் என்னோட relation வருது. Okay va? So that is b less than வரும்போது b is equal to set of 1, 2, 3, 4, 5. ஓகேவா? ஸோ யூ ஹாவ் டு கன்சிடர் திஸ் எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிள்லேருந்து நான் உங்களுக்கு டொமைன்னா என்ன, ரேஞ்ச்னா என்ன, அப்புறம் கோடொமைன்னா என்னன்னு சொல்லித்தரேன். ஓகே?
Yes pa, yes Manigandan. Ma'am, if b is greater than or equal to 6 means 4 and 6 varma. Yes, definitely 4 and 6 varum. Yes pa, calculus எல்லாமே எடுப்போம். நம்ம வந்து we will complete all the chapters you have. ஓகேவா? இதே மாதிரி எல்லா சாப்டர்ஸுமே நான் உங்களுக்கு வந்து ஷார்ட்டா இம்பார்ட்டண்டா உங்களுக்கு நான் வந்து சொல்லி தந்தேன். ஓகே ஃபைன். ஓகே சரி ஓகே. ஸோ பி செட் வந்து அதுதான் வருது. இப்போ நான் வந்து ஏ கண்டுபிடிக்கணும் கரெக்டா? ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? A is equal to, so 2 விட greater than b minus 2 தான். So b minus, sorry, 2 விட greater தான் இருக்கணும் கரெக்டா? So A is equal to 3 minus 2 which is equal to 1 and A is equal to 4 minus 2 which is equal to 2. A is equal to 5 minus 2 which is equal to 3. Okay, அவ்வளோதான் B இருக்குது right? Hi Rahul, hi. Good morning, good morning. Okay, so இதில இருந்து நீங்க relation என்னன்னு எழுதுறீங்க? Relation what do you want to write? Okay, relation R is equal to set of 1 comma 3 1 comma 3, next 2 comma 4 2 comma 4, so 2 comma 4 is there right? அப்புறமேல் 3 comma 5 3 comma 5 right? இவ்வளோதான் relation. ஓகேவா? relation இவ்வளோதான். so இதில இருந்து I will tell you what is domain here. Listen பசங்களா, very important ஆன thing is எப்பவுமே domain வந்து first element first element தான் இருக்கும் சரியா? so domain அப்படிங்கிறது first element ஓகேவா? which is 1 2 3. so set of 1 2 3 is the domain here. ஓகேவா? ஓகேவா? next range னா என்ன? range வந்து நம்ம image அப்படின்னு சொல்லுவோம். that is second element in the relation. என்ன சொன்ன? second element in the relationல சொல்றேன். ஓகேவா? second set அப்படின்னு சொல்ல second element in the relation, which means 1 ஓட image வந்து பாத்தீங்கன்னா that is 3, 2 ஓட image வந்து பாத்தீங்கன்னா that is 4 and 3 ஓட image வந்து பாத்தீங்கன்னா that is 5. so இங்க range என்ன வரும் பசங்களா? 3 4 5 right? so which is 3 4 5. so this is range here. ஓகேவா? is that clear? domain னா என்னன்னு புரிஞ்சுதா? first element. so இதுல இருக்கிற எல்லா first elementனையும் நான் டொமைனா ஒரு செட்ல எழுதிட்டேன் அப்படின்னா அவங்கள தான் நான் domain அப்படின்னு கூப்பிடுறேன் சரியா? அதே மாதிரி range அப்படி இருக்கு. so range வந்து நான் என்னன்னு சொல்றேன்? second element in the relation, second element in the relation, not the second set. ஓகேவா? second element in the relation, so which is 3 4 5. ma'am அப்படினா codomain என்ன ma'am? codomain is the second set. என்ன பசங்களா? codomain அப்படிங்கிறது second set which is b set தான் நான் வந்து என்னன்னு சொல்றேன்? codomain அப்படின்னு சொல்றேன், which is 1 2 3 4 5, which is 1 2 3 4 5. is that clear? ஓகேவா? right? so domain, codomain, range உங்களுக்கு clear-ஆ தெரிஞ்சிருக்கும் because next chapterல இது மட்டும் தான் நீங்க படிக்க போறீங்க. range வச்சு தான் எல்லா questionம் இருக்கும். okay fine, yes clear na? clear அப்படின்னு chatல சொல்லுங்க பாப்போம். okay, next we will go to relation. yes okay good. so relation போலாமா? types of relation. empty relation னா என்னன்னு உங்களுக்கு தெரியணும். universal relation னா என்னன்னு தெரியணும். reflexive, symmetric, transitive, very important பசங்களா. இந்த சாப்டர்லயே குட்டியான ஒரு இது பார்ட் வந்து ரிலேஷன் தான். ஃபங்க்ஷன்ஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பட் பரவாயில்ல ஓகேவா? ஸோ ரிஃப்ளெக்சிவ்னா என்னன்னு தெரியணும், சிமெட்ரிக்னா என்னன்னு தெரியணும், டிரான்சிட்டிவ்னா என்னன்னு தெரியும், ஈக்குவேலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகே எஸ் சரி. ஸோ இதில் வந்து நான் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்சிவ்னா என்னன்னு சொல்லி தந்துடுவேன். ஒரு கொஸ்டின் வந்தால் ரிஃப்ளெக்சிவா இல்லையா எப்படி நான் வந்து எந்த கொஸ்டின் கொடுத்தாலும் உங்களால் பண்ண முடிகிற மாதிரி ஓகேவா அப்படி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஓகேவா. ஐ வில் டெல் யூ வெரி சிம்பிள். அப்புறம் நம்பர் ஆஃப் ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்பர் ஆஃப் ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா. ஃபைன். ஓகே சூப்பர். அதுக்கு முன்னாடி
I will tell you this one. Okay. Inverse relation அப்படின்னு சொல்லுவாங்க. Inverse relation. Inverse relation. ஓகேவா? இன்வர்ஸ் ரிலேஷனை வந்து எப்படி நம்ம டினோட் பண்ணுவோம் அப்படின்னா ஆர் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டினோட் பண்ணுவோம். ஒன்றுமே கிடையாது. ஸோ ரிலேஷன் ஆரில் வந்து இப்போ சப்போஸ் ரிலேஷன் ஆரில் வந்து சப்போஸ் செட் வந்து இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. விச் இஸ் லைக் இப்படி இப்படி கிடையாது, பிங்க் வேணாம், வில் கோ க்ரீன், இதுவும் க்ரீன் தான். ஓகே. ஸோ செட் ஆர், ஒரு ரிலேஷன் ஆரில் வந்து செட்டில் வந்து இப்போ 1,2 இஸ் தேர், 2,4 is there, 6,8 is there அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆர் இன்வர்ஸில் லிட்ரலி உல்டாவா எழுதினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர் இன்வர்ஸ் கிடைச்சோம். ஸோ விச் இஸ் 2,1, 4,2, 6,8. இதை தான் நான் வந்து இன்வர்ஸ் ரிலேஷன் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? இன்வர்ஸ் ரிலேஷனில் கொஸ்டின் கேட்பாங்க. சரியா? ஸோ இதை வந்து எப்படி எழுதலாம்? ஆர் இன்வர்ஸ் relation R inverse is equal to set y comma x such that x comma y வந்து திருப்பி எழுதணும். கரெக்டா? So where x comma y belongs to the set R. அவ்வளோதான். ரைட்? ஸோ எக்ஸ் காமா வையை வந்து நீங்கள் உல்டாவா எழுதினீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிடும்? இன்வர்ஸ் ரிலேஷன் கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ ஒரு இன்வர்ஸ் ரிலேஷன் கொடுத்து இப்போ வந்து இந்த ஒரு ரிலேஷன் கொடுப்பாங்க. You have to write R inverse here. R inverse எழுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ R inverse கேட்டால் நீங்கள் என்ன எழுதணும்? ஜஸ்ட் உல்டாவா எடுத்து எழுதணும். ஓகேவா? ஸோ தட் இஸ் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸ் ஒய் ஆரை நம்ம வந்து டினோட் பண்ணுவோம். கரெக்டா? ஸோ அதை வந்து உல்டாவா போட்டிங்கன்னா y, x which is R inverse. கரெக்டா? டே உல்டாவா போடுறீங்க, R inverse போடுறீங்க. ஸோ y, x will be there. Okay, is that clear? So this is very important. சரியா? அப்புறமேல் வந்து this is the thing. Next வந்து empty relation na என்ன சொல்றேன். ஓகேவா? empty relation நம்ம empty set படிச்சிருக்கோம். கரெக்டா? we have learned empty relation, right? okay. இங்க தான் இருக்கேன், எங்கேயும் போகல. empty relation. okay. எம்டி ரிலேஷன்னா என்ன? ஒரு ரிலேஷன் நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஓகேவா? ரிலேஷன் டிஃபைன் பண்ணுறோம். ஆனால் வந்து அங்கே ரிலேஷன் டிஃபைன் பண்ணுற மாதிரி எதுவும் ரிலேட் பண்ணுற மாதிரி எதுவும் இல்லை மேம். ஓகே. ஸோ விச் இஸ் லைக் இப்போ வந்து நீங்கள் ஒரு மீம் பார்க்குறீங்க. ஓகே, யூ ஆர் வாட்சிங் அ மீம் பார்க்கும்போது நீங்கள் அதை ரிலேட் பண்ணால் ஓகே. இப்போ நீங்கள் அதை ரிலேட் பண்ணல, அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? எம்டி ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். எம்டி ரிலேஷன். ஃபைன். So read பண்ணுங்க. A relation R in a set is called empty relation if no element of A is related to any element of A. For example, R is equal to 5 subset of A cross A. Right? என்ன சொல்கிறாங்க? நீங்கள் வந்து ஒன்று சொல்கிறீங்க மேம், நான் சொல்கிறேன். ஓகேவா? சப்போஸ் நான் வந்து சொல்கிறேன், டே மேக்ஸ் இஸ் ஈஸிடா மேம், எங்களால் அது ரிலேட் பண்ணவே முடியல மேம். அப்போ வந்து உங்களோட ரிலேஷன் வந்து அங்கே எம்டி. ஓகேவா? ஸோ தட் நான் கொடுக்குற அந்த கண்டிஷனுக்கு உங்களோட ரிலேஷன் வந்து எம்டி. சரியா? அங்கே வந்து நீங்கள் ரிலேட் பண்ணல மேம், எங்களுக்கு அப்படி தோணவே இல்லை, அப்போ இது எப்படி மேம் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஸோ அதே தான் நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோம்? எம்டி ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இஃப் A is the set of students of grade 8 of a boys school, of a boys school, okay, of boys school, then the relation is A comma B such that A and B are sisters. டே நாம் போய் இப்போ பாய்ஸ் ஸ்கூலில் போய் வந்து சொல்கிறாங்க, டே 8th படிக்கிற இப்போ சப்போஸ் அகில் வச்சுக்கோங்க, 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற அமல் வச்சுக்கோங்க, இவங்க 2 பேரும் பிரதர்ஸ்டா. அங்கே போய் நம்ம சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொன்னால் நம்மளை ஒரு மாதிரியாக பார்ப்பாங்கடா, எங்கேருந்து தான் நீங்கள் வரீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அங்கே வந்து நம்ம வந்து இந்த பாய்ஸ் ஸ்கூலில் போயிட்டு நீங்கள் 2 பேரும் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொன்னால் விச் இஸ் பொலிட்டிக்கலி இன்கரெக்ட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. கரெக்டா? ஸோ அதே சேம் திங் தான் எம்டி ரிலேஷன் அப்படின்னு நீங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும் எம்டி ரிலேஷன்னா என்ன அப்படின்ட்டு. சரியா? மற்றபடி இது எதுவும் கிடையாது. தென் யூனிவர்சல் ரிலேஷன், எல்லா எலமெண்ட்டுமே இருக்கிறவங்கள தான் நம்ம யூனிவர்சல் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவது. ஓகே, நீங்கள் வந்து தெரிஞ்சிருந்தா போதும். இனிமே தான் நமக்கு தேவையான ரிஃப்ளெக்சிவ்,
சிமெட்ரிக் எல்லாருமே வரப்போகிறாங்க. ஓகேவா? ஸோ இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எல்லாரும் அப்படியே இருக்கணும். எப்படி இருக்கணும்? அங்கேயே உட்காந்தா போதும், பிரச்சனை கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஐம் கோனா டெல் யூ அபவுட் ரிஃப்ளெக்சிவ். எல்லாருக்கும் என்ன தெரியும் ரிஃப்ளெக்சிவ் பற்றி சொல்லுங்க பார்ப்போம். வாட் யூ நோ அபவுட் ரிஃப்ளெக்சிவ்? ஒரு ரிலேஷன் வந்து ரிஃப்ளெக்சிவாக ஆகணும் அப்படின்னா என்ன வேணும் அங்கே? மேம் ஏ காமா பி இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறீங்களா? ஏ காமா பி ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னா இப்போ ஒரு இஃப் ஐம் ரைட்டிங் அன் எலிமெண்ட் ஹியர் இன்சைட் ஒரு ஆர்டர்ட் பெயருக்குள்ளார நான் ஒரு நம்பர் எழுதுறேன் அப்படின்னா அதே நம்பர் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி அந்த சைடு எழுதணும். சரியா? ரைட். ஸோ இந்த ரிலேஷன் வந்து எங்கே இருக்கணும்? நம்ம டிஃபைன் பண்ண ரிலேஷன்ல இருக்கணும். ரைட். தட் இஸ் ஏ காமா ஏ belongs to R. Okay? For which? For every element in the set A. In the set A. என்ன சொன்னீங்க மேம்? டே A cross A இருக்கணும். அது வந்து நாட் ரியலி, இது வந்து ஜஸ்ட் போர்ட் ரிலேட்டடாக தான் இருக்குது. ஓகேவா? ஜஸ்ட் உங்களோட பேசிக்ஸ் ப்ரஷ் அப் பண்ணுறதுக்கு யூ கேன் யூஸ் இட். ஓகே, சரியா? ஓகே. ஸோ ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னா ஏ காமா மேம் பிலாங்ஸ் டு ஆர். அப்புறம் நீங்கள் இன்னொன்று ஆட் பண்ணீங்க ஃபார் எவ்ரி எலமெண்ட் இன் செட் ஏ. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். தட் இஸ் ஓகே. எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் வந்து செட் ஏல வந்து ஐ ஹாவ் 1 2 3 4. ஓகேவா? எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்குது? 4 எலிமெண்ட்ஸ் இருக்குது. அப்புறமேல் நான் வந்து ரிலேஷன் நான் எழுதுறேன். R1 சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ரிலேஷன் நான் எழுதுறேன். தட் இஸ் 1, 1, 2, 2, 3, 3, 4, 4. இது ரிஃப்ளெக்சிவா இல்லையா? இஸ் திஸ் ரிலேஷன் ரிஃப்ளெக்சிவ் ஆர் நாட்? எப்படி நீங்கள் வந்து சொல்லலாம் மேம்? நீங்கள் தான் சொன்னீங்க ஏ கிராஸ் ஏ பிலாங்ஸ் டு ஆர் இருந்துச்சுன்னா அது வந்து ஃபார் எவ்ரி எலமெண்ட் அப்படின்னு என்னமோ நீங்கள் சொன்னீங்க. அந்த மாதிரி தான் இங்கே இருக்குது. அப்போ மேம் இது ரிஃப்ளெக்சிவ். எஸ் பசங்களே, இது வந்து ரிஃப்ளெக்சிவ். ஸோ இதில் வந்து என்னன்னா ஒன் திங் யூ ஹாவ் டு கீப் இன் மைண்ட் இஸ் தட் ஏ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஏ வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது? 1 2 3 4. இந்த எல்லா நம்பருக்குமே ரிஃப்ளெக்ஷன் வேணும். மேம் என்ன சொல்கிறீங்க? ஆமாம். ஸோ எல்லா நம்பருக்கும் ரிஃப்ளெக்ட் பண்ணுற அந்த அனதர் டேர்ம் இருந்தால் தான் அவங்கள தான் நான் ரிஃப்ளெக்சிவ்னு சொல்லுவேன். கரெக்டா? 1, 1 இருக்கணும். ஓகே, 2, 2 இருக்கணும், 3, 3 இருக்கணும், 4, 4. அந்த எல்லா எலமெண்ட்டும் 1, 1, 2, 2, 3, 3, 4, 4 இருந்தால் தான் இந்த ரிலேஷன் வந்து என்ன ஆகும் பசங்களா? ரிஃப்ளெக்சிவ் ஆகும். ஓகேவா? ஸோ அனதர் ரிலேஷன் நான் எழுதுறேன். R2 is equal to 1, 1, 2, 2, 4, 4. Is this a relation? All are possible. Yes, இது வந்து ரிஃப்ளெக்சிவ் சிமெட்ரிக்கும் டிரான்சிட்டிவ் நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். ஹவு அது வந்து எப்படி வருது அப்படின்னு. ஓகேவா? am I asking R2 வந்து ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷனா? கிடையாது. வெரி குட். ஏன் கிடையாது மேம்? 1, 1 இருக்குது, 2, 2 இருக்குது, 4, 4 எல்லா ரிஃப்ளெக்ஷனும் இருக்குது. அப்புறம் என்ன மேம் இது ரிஃப்ளெக்சிவ் இல்லை? நான் வந்து என்ன சொன்னேன்? ஏல என்னெல்லாம் எலமெண்ட் இருக்குதோ அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த ரிஃப்ளெக்சிவ் டேர்ம் வேணும். ரிஃப்ளெக்ட் பண்ணுற அந்த அனதர் டேர்ம் வேணும். ஆனால் வந்து அங்கே அது இல்லை. கரெக்டா? எஸ், வெரி குட். 3, 3 அங்கே இல்லை. சஞ்சீவ் சொல்கிறாங்க மேம் அங்கே 3, 3 இஸ் நாட் தேர். 3, 3 இருந்தால் தான் இது ரிஃப்ளெக்சிவ். ஆனால் இது வந்து அங்கே இல்லை. ஸோ இட் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ். ஓகேவா? ஸோ another example I will give you. R3 is equal to 1, 1, 2, 2, 3, 3, 4, 4, 2, 1 and 3, 1. இது ரிஃப்ளெக்சிவா இல்லையா? Is this relation reflexive or not? இது ரிஃப்ளெக்சிவா இல்லையா பசங்களா? சொல்லுங்க மேம். ஒரே ஒரு கண்டிஷன் தான் நீங்க சொன்னீங்க, ஏ ஏ பிலாங்ஸ் டு த ரிலேஷன் ஆரா இருக்கணும். ரிஃப்ளெக்சிவ் மட்டும் தான் கேட்குறேன். ஓகேவா? ரிஃப்ளெக்சிவ். ஐ எம் ஆஸ்கிங் ரிஃப்ளெக்சிவ் இஃப் இட் இஸ் ரிஃப்ளெக்சிவ் ஆர் நாட். ஏன்டா இல்லைன்னு சொல்றீங்க?
ரிஃப்ளெக்சிவா இல்லையான்னு மட்டும் நான் வந்து மத்தது எதுவும் கேட்கல. ஐம் ஜஸ்ட் ஆஸ்கிங் வெதர் இட் இஸ் ரிஃப்ளெக்சிவ் ஆர் நாட். இது ரிஃப்ளெக்சிவ் டி. ஒன்லி ஒன் கண்டிஷன் என்னன்னா, ஏல இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் நம்ம 1,1 2,2 3,3 4,4 எழுதுனா மட்டும் போதும். அப்படி எல்லா எலமெண்ட்ஸையும் நம்ம இன்க்ளூட் பண்ணி எழுதியிருக்கோம் அப்படின்னா இந்த ரிலேஷன் இஸ் ரிஃப்ளெக்சிவ். கரெக்டா? ஸோ 1,1 இருக்கா? எஸ் மேம். 2,2 இருக்கா? எஸ் மேம். 3,3 இருக்கா? எஸ் மேம். 4,4 இருக்கா? எஸ் மேம். நான் ரிஃப்ளெக்சிவா இல்லையான்னு மட்டும்தான் கேட்டேன். சிமெட்ரிக் இல்லை, கரெக்ட் தான், ஓகேவா? ஆனா வந்து இது ரிஃப்ளெக்சிவ் தானே. திஸ் ரிலேஷன் இஸ் ரிஃப்ளெக்சிவ். திஸ் இஸ் ரிஃப்ளெக்சிவ். ஓகே, இது ரிஃப்ளெக்சிவ் தான். ஆனா இங்க 2,1 இருக்கு மேம், 3,1 அது நீங்க பார்க்கவே தேவையில்லை. யூ டோன்ட் ஹாவ் டு லுக் அட் தட். ரிஃப்ளெக்சிவா கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா ரிஃப்ளெக்ஷன் சொல்லிட்டு போயிட்டே இருங்க, அவ்வளோதான். ஓகேவா? இஸ் தட் கிளியர்? ரைட்டா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, நம்பர் ஆஃப் ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன்ஸ். நம்பர் ஆஃப் ரிஃப்ளெக்சிவ் relations. Okay, number of reflexive relations. If n of a ஒரு செட்ல வந்து இவ்ளோ எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ n of a is equal to p அப்படின்னு கொடுக்கலாமா? இப்போ வந்து p எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, number of reflexive elements will be equal to number of reflexive elements is equal to 2p square minus p. Very important, note பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, 2p square minus p. ஒரு question நானே உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, find the number of reflexive relation, number of reflexive relation in the set containing 4 elements. ஓகேவா? 4 elements இருக்கு. அங்க வந்து நீங்க ரிஃப்ளெக்சிவ் எவ்வளவு ரிஃப்ளெக்சிவ் எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகே, how we gonna find? So number of elements. So number of elements in set A or ஏதோ ஒரு செட்ல வந்து 4 இருக்கு. So number of reflexive elements relations. Number of reflexive relations will be equal to 2p square minus p. இதுதான் equation. Substitute பண்ணுங்க. 2 into 4 square which is 16 minus 4. So which is equal to 2 raised to 12. 2 raised to 12. ஓகேவா? கிளியரா? equation ஞாபகம் வச்சுக்கோங்க. number of reflexive 2p square minus p. Yes, good. Very good, Sanjeev. Yes, pa. Okay, right? So clear-ஆ? ரிஃப்ளெக்சிவ்னா புரிஞ்சுதா? எந்த மாதிரி ரிஃப்ளெக்சிவ் கேட்டாலும் உங்களுக்கு இப்போ வந்து செய்ய தெரியுமா? ஒன்லி ஒன் திங் யூ ஹேவ் டு கீப் இன் மைண்ட் இஸ் தட் செட்டில் எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்கோ அவங்க எல்லாருமே நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணி எழுதியாச்சா மேம்? என்னதான் இந்த ரிஃப்ளெக்ட் 1,1 2,2 3,3 A, B, C, அந்த மாதிரி இல்லை. இப்போ வந்து கிவன் செட்டில் எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்கோ அவ்வளோ எலிமெண்ட்ஸும் இருக்கணும் அது. ஓகேவா? அப்படி இல்லை அப்படின்னா அது ரிஃப்ளெக்சிவ் கிடையாது. அப்புறமேல் வந்து எக்ஸ்ட்ரா எலிமெண்ட்ஸ் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, அதை நீங்கள் பார்க்க வேண்டாம். ஓகேவா? ஸோ இதுதான் அக்கார்டிங் டு ரிஃப்ளெக்சிவ். இப்போ நம்ம ரிஃப்ளெக்சிவ் தான் படிச்சிருக்கோம், கரெக்டா? நெக்ஸ்ட் நம்ம வந்து சிமெட்ரிக் படிக்க போகிறோம். ஓகேவா? சிமெட்ரிக் இஸ் வெரி ஈஸி. ஓகே, சிமெட்ரிக் ரிலேஷன். ஓகே, சிமெட்ரிக் ரிலேஷனுக்கு முன்னாடி ஐ ஹாவ் டு டீச் யூ ஐடென்டிட்டி ரிலேஷன்னா என்ன. பாத்தீங்களா? ஐடென்டிட்டி ரிலேஷன். ஹேவ் யூ ஹர்ட் அபவுட் ஐடென்டிட்டி ரிலேஷன்? ஐடென்டிட்டி ரிலேஷன்னா அந்த ரிலேஷன்ல வந்து அவங்களுக்கு மட்டும்தான் ரிலேட்டட். ஆல் தி எலிமெண்ட்ஸ் பி இன் த ஃபார்ம் A, B. இஸ் இட் கரெக்ட் மேம்? ஓகே, அது அப்படின்னு சொல்ல முடியாது. யூ ஹாவ் டு ஸ்பெசிஃபிக்கலி என்ன சொல்லலாம், நீங்கள் வந்து இது மென்ஷன் பண்ணும். எவ்ரி எலிமெண்ட் இட்ஸ் ரிலேட்டட் டு இட் செல்ஃப் ஒன்லி. என்ன பசங்களா? எவ்ரி எலிமெண்ட் இஸ் ரிலேட்டட் டு இட் செல்ஃப் ஒன்லி. அவங்க மட்டும்தான் ரிலேட் பண்ணிட்டு இருக்கணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள்
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரிலேஷன் ஆர் இஸ் ஈக்குவல் டு 1,1 2,2 3,3 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. வேர் செட் ஏ வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் 1 2 3. ஓகேவா? இது வந்து என்ன பசங்களா, இது ஒரு ஐடென்டிட்டி ரிலேஷன். ஓகேவா? இது ஒரு ஐடென்டிட்டி ரிலேஷன். இப்போ வந்து எது ஐடென்டிட்டி ரிலேஷன் இல்லை அப்படின்னு நான் சொல்லி தர போகிறேன். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. ஸோ செட் ஏ சேம் செட் தான். ஸோ அதில் ரிலேஷன் ஆர் வந்து நான் டிஃபைன் பண்ணுறேன். தட் இஸ் 1,1 2,2 3,3. ஓகே, 3,3 அப்புறமேல் 1,2 அண்ட் 2,1. இப்படி இருந்துச்சுன்னா இது வந்து ரிஃப்ளெக்சிவ், ரைட்? திஸ் இஸ் ரிஃப்ளெக்சிவ். இது வந்து ஓகே, இந்த ரிலேஷன் இஸ் ரிஃப்ளெக்சிவ். ஓகேவா? இது வந்து பசங்களா ரிஃப்ளெக்சிவ். ஆனா இது வந்து என்ன கிடையாது, இட் இஸ் நாட் ஐடென்டிட்டி. ஐடென்டிட்டி கிடையாது. ஓகே, இஸ் தட் கிளியர்? கிளியரா? இப்போ வந்து ஐடென்டிட்டி ரிலேஷன் வந்து அதுக்கு அது அந்த நம்பர், ஓகே, வாட் எவர் த நம்பர் இஸ் தட் இட் ஷுட் பி ரிலேட் டு இட் செல்ஃப். இங்க வந்து பாத்தீங்கன்னா 1 இஸ் ரிலேட்டட் டு 2, ரைட்? 2 இஸ் ரிலேட்டட் டு 1, அது வரக்கூடாது. இந்த ரெண்டு டேர்ம்ஸுமே வரக்கூடாது இன் ஐடென்டிட்டி ரிலேஷன், ரைட்? ஓகே, சூப்பர்ப்பா, கிளியர் கிளியர். சரி, இனிமே நம்ம வந்து சிமெட்ரிக் ரிலேஷன்னா என்னன்னு படிக்கலாம். சிமெட்ரிக்கா இருக்கணும். என்ன சொன்னாங்க? சிமெட்ரிக்கா இருக்கணும். ஓகே, ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் வந்து கண்டிப்பாக எழுதணும். தட் இஸ் ஏ காமா பி வந்து ரிலேஷனில் இருக்குது. டே பசங்களா, இந்த ஏ காமா பி பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா விச் மீன்ஸ் அந்த ரிலேஷன் நம்ம வந்து டிஃபைன் பண்ணுறோம். கரெக்டா? ரிலேஷன் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? டிஃபைன் பண்ணுறோம். ஏசி வந்து அவ்வளோ குளு குளுன்னு இல்லை. ஓகே, ஸோ ரிலேஷன் நம்ம வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஆர் இஸ் ஈக்குவல் டு சம்திங். அந்த ஆர் இஸ் ஈக்குவல் டு சம்திங்கில் இந்த ஏ கிராஸ் பி இருக்கணும். ஓகேவா? ஸோ சப்போஸ் ஏ கிராஸ் பி பிலாங்ஸ் டு ஆர் அப்படி இருக்குது அப்படின்னா அங்கே வந்து பி காமா ஏ ஷுட் ஆல்சோ பிலாங்ஸ் டு ஆர் ஆக இருக்கணும். ஓகே, இஸ் தட் கிளியர்? இப்போ ஏ காமா பி அங்க இருந்துச்சுன்னா பி காமா ஏ அங்க இருந்தாதான் அந்த ரிலேஷன் வந்து என்ன ஆகும் பசங்களா? சிமெட்ரிக். ஓகே, ஐ வில் என்ன சொல்லலாம், ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஸோ எக்ஸாம்பிள் ஆர் இஸ் ஈக்குவல் டு, ஸோ செட் ரிலேஷன் டிஃபைன்ட் ஆகுது செட் ஆஃப் 1 2 3ல செட் வந்து டிஃபைன்ட் ஆகுது. ரிலேஷன் R1 வந்து பார்த்தீங்கன்னா 1,2 and 2,1 3,1 and 1,3 2,3 3,2. ஓகே, சரியா? ரைட். ஸோ இந்த ரிலேஷன் வந்து ஆப்வியஸ்லி சிமெட்ரிக், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எஸ் மேம், எங்களுக்கு தெரியும் மேம். 1,2 இருக்கு அப்படின்னா 2,1 இருக்கணும் மேம். இருக்குது மேம். 3,1 இருக்கு அப்படின்னா 1,3 இருக்கணும் மேம். 2,3 இருக்கு அப்படின்னா 3,2 இருக்கணும் மேம். அப்ப மேம் இது வந்து சிமெட்ரிக் மேம். எஸ், இட் இஸ் சிமெட்ரிக். ஓகே, ஸோ ஐ வில் கிவ் another example. R2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிலேஷன் கொடுக்குறேன். 1,2 and 2,1. Is this relation symmetric? இது வந்து symmetric. ஓகேவா? This is symmetric. Okay, this is symmetric. What about this R2 relation? R2 வந்து symmetric-ஆ இல்லையா? சொல்லுங்க பாப்பா. R2 வந்து symmetric-ஆ இல்ல non symmetric-ஆ? Yes, it is symmetric. Very good. Yes, you are getting the point, right? Yes, super pa, super. Hi Risiga, hi Gokul. Yes, hi. ஹாய் சொல்லலை, எஸ்ன்னு சொன்னாங்க. எஸ்டா, அது ரிலேஷன் வந்து சிமெட்ரிக் தான். ஒன்லி ஒன் கண்டிஷன் வந்து 1,2 வந்து ரிலேஷனில் இருக்குதா? சரி, அப்படின்னா அங்கே 2,1 இருந்துச்சுன்னா இட் இஸ் சிமெட்ரிக். ஓகே, இது சிமெட்ரிக். சரியா? அப்புறமேல் இன்னொன்று நான் வந்து இது வந்து ஸ்டார் போட்டு வச்சுக்கோங்க. 1,1 2,2 3,3. இந்த ரிலேஷன் சிமெட்ரிக்கா இல்லையா? the relation R3 வந்து சிமெட்ரிக்கா இல்லையான்னு சொல்லுங்க பாப்போம். tell me whether R3 is symmetric or not. yes, super, வேற லெவல்.
ஓகேப்பா, வெரி குட். எஸ், இது வந்து சிமெட்ரிக். சிமெட்ரிக் தான் வரும். 1,1 இருக்கு மேம். 1,1 இருந்துச்சுன்னா 1,1 நம்ம திருப்பி எழுதுவோமா? இல்ல, we don't write that, right? ஒரு செட்ல ஒரு எலிமெண்ட் மட்டும் தான் நம்ம எழுதுவோம். ரிப்பீட்டடா வர எலிமெண்ட்ஸ் நம்ம வந்து என்ன பண்ண மாட்டோம், எழுத மாட்டோம். கரெக்டா? ஸோ 1,1 இருக்கு மேம். அப்புறம் 1,1 திருப்பி அவங்க எழுதலையே, அப்போ இது சிமெட்ரிக் கிடையாதா? அப்படி கிடையாது, இது வந்து சிமெட்ரிக். ரைட்? ஸோ திஸ் இஸ் சிமெட்ரிக். 2,2 இருக்கு மேம். அப்போ திருப்பி 2,2 இங்கே இல்லை மேம். அப்போ இது சிமெட்ரிக் கிடையாது. அப்படி கிடையாது. இப்போ ஒரு செட்ல வந்து 2 எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? செட்ல 2 சேம் எலிமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அவங்கள நம்ம வந்து ஒரே எலிமெண்டாக தான் நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவோம். கரெக்டா? ஸோ அதனால தான் 1,1 திருப்பி நம்ம 1,1 எழுதலாங்க. கிளியர்? ஸோ திஸ் இஸ், நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், ஃபர்ஸ்ட் நம்ம படிச்சாச்சு, இது ரிஃப்ளெக்சிவ். ரைட்? இது வந்து ரிஃப்ளெக்சிவ். நெக்ஸ்ட் வந்து இது சிமெட்ரிக். நெக்ஸ்ட் இது வந்து சிமெட்ரிக். கிளியர்? ஓகேவா? கிளியர்னா கிளியர்னு சொல்லிக்கிட்டோம். அங்க ஒரு எலிமெண்ட் இருந்தாலும் சரி 1,2 இருக்குதா, அப்புறமேல அங்க 2,1 இருந்து தான் ஆகணும். அப்ப வந்து அங்க இல்லை அப்படின்னா அவங்கள வந்து நம்ம சிமெட்ரிக் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகேவா? சிமெட்ரிக் இல்லாதவங்களுக்கு ஒரு ரிலேஷன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். R4 is equal to set of 1,1 2,2 3,3 4,1. 4 தான் இங்க இல்லையே மேம். 3,1 இது ரிலேஷன் வந்து சிமெட்ரிக் கிடையாது. ஓகே, ரைட், குட். R4 is equal to 1,1 இருக்கு, 2,3 3,1 இருக்கு. ஆனா வந்து அங்க 1,3 என்ன இல்ல, 1,3 வந்து இல்ல. so this is not symmetric. என்ன ஹாட்டா? not symmetric. ஓகே, கிளியரா? ஓகேவா? இது ஓகேனா ஓகே அப்படின்னு சொல்லுங்க. ஓகே, உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் போர்டு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டா? அதுக்கப்புறம் தான் நம்ம 10th ஸ்டார்ட் ஆகுது. எஸ், எல்லாரும் ரெடியா போர்டு எக்ஸாமுக்கு? மேம் என்ன மேம் சொல்றீங்க? இப்பதான் நாங்க இப்பதான் புக்கே திறக்கிறோம், இப்பதான் இந்த சாப்டரே இருக்குதுன்னு தெரியுது. அப்படி இருக்கிறீங்களா? ஓகே, சரி. நெக்ஸ்ட் வந்து என்ன நீங்க படிக்க போறீங்க? நம்பர் ஆஃப் symmetric relation. Okay, number of symmetric relations will be equal to 2 raised to n into n plus 1 divided by 2. n into n plus 1 divided by 2. That's it. Okay. படிச்சாச்சா? ரெண்டு equation. First equation, number of reflexive relations equal to 2p square minus p. Number of symmetric relation is equal to 2 raised to n into n plus 1 divided by 2. Okay, ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். மேபி எம்சிக்யூல கேட்டு நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால யூ கேன் நோட் திஸ். ஓகேவா? சரியா? சரி. நெக்ஸ்ட் நம்ம வந்து we gonna learn transitive. ஸோ transitive வந்து நீங்கள் கொஞ்சம் you have to like நிறைய பேர் வந்து இப்படி யோசிச்சு வச்சுருப்பாங்க. அதை நான் வந்து என்னன்னு சொல்கிறேன். ஸோ மோஸ்ட்லி அப்படி கிடையாது. மேம் என்னன்னு சொல்லுங்க மேம், அப்போதானே மேம் எங்களுக்கு தெரியும். நீ உங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குதுடா, ஆனால் எனக்கு இப்படி தான் சொல்ல வருது, என்ன பண்ணுறது? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் transitive. ஓகே, ஸோ transitive relation நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ A, B belongs to R, where A, B அங்க ரிலேஷன்ல இருக்குது. சரியா? A, B என்ன இருக்கு? அந்த ரிலேஷன்ல இருக்கு. அதே மாதிரி Bல இருந்து ஸ்டார்ட் ஆகுற, ஓகேவா, Bல இருந்து இங்க எங்க எண்ட் ஆகுதோ அங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுற அந்த Bல இருந்து another C ஆக வச்சு ரிலேட் பண்றாங்க. அதுவும் எங்க இருக்குது? ரிலேஷன் Rல இருக்கு. சரியா? அப்போ இப்படி இருந்துச்சுன்னா அப்போ அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா A, C அங்க கண்டிப்பாக இருக்கணும். இப்போ இந்த 3 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் இதை நான் வந்து டிரான்சிட்டிவ் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவேனா. அதேதான் சஞ்சீவ். எஸ், விச் மீன்ஸ் A, B அங்க இருக்குது. ஓகேவாங்க? அப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இப்போ வந்து எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லித்தரேன். இங்க பாருங்க,
ரிலேஷன்ல 1,2 இருக்குதுன்னு வச்சுக்கோ. 1,2 பிலாங்ஸ் டு ஆர். சரியா? இப்போ 2ல இருந்து ஸ்டார்ட் ஆகுற அனதர் நம்பர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 2,3 அதுவும் ரிலேஷன்ல இருக்குது. ஓகேவா? இது ரெண்டுமே இருக்குது அப்படின்னா இந்த ரிலேஷன் வந்து டிரான்சிட்டிவா ஆகணும் அப்படின்னா இந்த 1,3 அந்த ரிலேஷன்ல இருந்தாதான் இவங்களை வந்து நான் டிரான்சிட்டிவ் அப்படி சொல்லுவேன். இந்த ரிலேஷன் வந்து டிரான்சிட்டிவ். ஓகேவா? எஸ். இப்போ வந்து நான் இன்னொன்று சொல்லித்தரேன். இப்போ 1,2 அங்கே இருக்குது. 2ல ஸ்டார்ட் பண்ற எந்த ஒரு எலமெண்ட்டும் அங்கே இல்லை பசங்களா. 1,2 இஸ் தேர் இன் தி ரிலேஷன். ஆனா 2ல இருந்து ஸ்டார்ட் பண்ற எந்த எலமெண்ட்டும் அங்கே இல்லை. எஸ் ஹேமவர்ஷினி, அது வந்து ஹியூமன் நேச்சர்டா. அது வந்து நம்மளால வந்து எதுவும் பண்ண முடியாது. நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருப்பேன். சரியா? ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அப்படியே யோசிச்சு அண்ட் ஐ வில் பி திங்கிங் லைக் அந்த 10 இயர்ஸ் முன்னாடி 10th ஸ்டாண்டர்டில் இந்த பெஞ்சில் உட்காந்து அந்த மேம் அந்த மேம் வந்து என்னைய பார்த்து திட்டினதெல்லாம் நான் யோசிச்சிருக்கேன். அப்புறமேல் நான் வந்து நிறைய வந்து ஐ எம் ஹேவிங் தோஸ். அது பரவாயில்ல, பிகாஸ் இட்ஸ் லைக் யூனோ உங்களுக்கு வந்து அந்த ஆன்சைட்டி வரும்போது, எனக்கு வந்து அந்த ஆன்சைட்டி வரும்போது தான் அந்த ஒரு தாட்ஸ் அப்படியே நான் போவேன் அந்த தாட்ஸில். இட்ஸ் ஃபைன். ஓகே, படி அப்படியே நீங்கள் இப்போ வந்து என்னென்னா நான் வந்து போகும்போது ஐ வில் ஜஸ்ட் குவிக்லி திரும்பி வா தம்பி வா, படி படி படி, ப்ரிப்பேர் பண்ண பசங்க அங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐ வில் கெட் மை செல்ஃப் பேக் டு த ரியாலிட்டி. ஓகேவா? அது வந்து இருக்கணும். ஓகே ஹேமவர்ஷினி, ஓகே உங்களுக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சேட்டில் சொல்லிங்கடா. ஓகே, இட்ஸ் லைக் யூனோ எனக்கு நல்லா பிடிக்கும் சும்மா உட்காந்து இப்படி யோசிச்சிட்டே இருப்பேன் நான். மேம் நீங்கள் பைத்தியம் மேம், நீங்கள் மென்டல் அப்படி சொல்லாதடா. அது அப்படிதான் வரும், அது நல்லாயிருக்கும். சரி, இப்போ 1,2 வந்து ரிலேஷன்ல இருக்குது. அப்புறம் 2ல இருந்து ஸ்டார்ட் பண்ற, ஸோ இந்த மாதிரி 2ல இருந்து ஸ்டார்ட் பண்ற எந்த எலமெண்ட்டுமே அங்க இல்லை அப்படின்னா நீங்க டிரான்சிட்டிவ் பார்க்க தேவையில்லை. ஓகேவா? டிரான்சிட்டிவ் வந்து என்ன பண்ண வேண்டாம், பார்க்க வேண்டாம். இல்லை இப்போ 2ல இருந்து ஸ்டார்ட் பண்ற ஒன்று 2,4 இருக்குது மேம் அப்படின்னா அங்க 1,4 இல்லை அப்படின்னா நீங்க வந்து சொல்லலாம் இது டிரான்சிட்டிவ் கிடையாது, நாட் டிரான்சிட்டிவ். இஸ் that clear? எஸ். ஓகே ஹேமவர்ஷினி, சரியா? இப்போ 1,2 ரிலேஷன்ல இருக்குது. எஸ், நாட் டிரான்சிட்டிவ். 2,4 இருக்குது, ஆனால் 1,4 இல்லையே. 1,4 இல்லைன்னா தான் டிரான்சிட்டிவ்க்கு பிரச்சனை. அப்போ தான் நீங்கள் வந்து டிரான்சிட்டிவ் பார்க்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே 1,2 இருக்குது, 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற யாருமே இல்லைன்னா டிரான்சிட்டிவ் பார்க்க போகவே தேவையில்லை. ஓகே, யூ டோன்ட் ஹாவ் டு லுக் அட் டிரான்சிட்டிவ். அந்த ரிலேஷன் வந்து ஆல்ரெடி டிரான்சிட்டிவாக தான் இருக்கும். ஓகே, சரியா? சரி. ஸோ இப்போ வந்து ஒரு இம்பார்ட்டண்டான எக்ஸாம்பிள் உங்களுக்கு லைக் ஐ வில் டெல் யூ. வெரி இம்பார்ட்டன்ட், தட் இஸ் ரிலேஷன் ஆர் இஸ் ஈக்குவல் டு இப்போ செட் ஏலேருந்து 1 2 3. ஓகேவா? ரிலேஷன் ஆர் 1,1 2,2 3,3. இப்போ வந்து நான் கேட்குறேன் இந்த ரிலேஷன் வந்து டிரான்சிட்டிவா இல்லையா? வெதர் திஸ் ரிலேஷன் இஸ் டிரான்சிட்டிவ் ஆர் நாட். நான் வந்து என்ன சொன்னேன்? 1,1 இருக்கு, 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ற யாராச்சும் இருக்காங்களா இங்க? டு யூ see anyone here with starting with 1? No. ஓகே, அது விட்டுருங்க. நெக்ஸ்ட் 2,2 இஸ் தேர். 2ல இருந்து ஸ்டார்ட் பண்ற யாராச்சும் இருக்கிறாங்களா? இல்லை. அப்போ யூ டோன்ட் ஹாவ் டு லுக் ஃபார் தட். 3,3 இருக்கு, 3ல இருந்து ஸ்டார்ட் பண்ற யாராச்சும் இருக்கா? இல்லை. ஸோ இது வந்து டிரான்சிட்டிவுக்காக எந்த வழியும் வந்து அவங்க திறந்து வைக்கல. ஸோ அதனால நமக்கு வந்து என்ன சொல்லலாம்? R1 is transitive. மேம் அது எப்படி? இப்போ வந்து
டிரான்சிட்டிவ் எப்போ வந்து நீங்கள் யோசிக்கணும் அப்படின்னா, டிரான்சிட்டிவ் இஸ் லைக் என்னைய வந்து நீங்கள் வந்து நோண்டிங்கன்னா அப்படியே நான் வந்து உங்களை அடிச்சிருவேன், அந்த மாதிரி கேங். ஓகேவா? இப்போ ஆர் இஸ் டிரான்சிட்டிவ். டிரான்சிட்டிவ் எப்போ நீங்கள் யோசிக்கணும்? 1,1 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுற யாராச்சும் இருக்கிறாங்களா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். அப்படி இல்லையா, டிரான்சிட்டிவ் பற்றி நீங்கள் எதுவும் யோசிக்க வேண்டாம். அந்த ரிலேஷன் ஆல்ரெடி வில் பி டிரான்சிட்டிவ். ஓகேவா? அது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான இந்த ரிலேஷன் வந்து we call this 3 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஒரு ரிலேஷன் தான் இது. ஓகேவா? 1 இஸ் இது ரிஃப்ளெக்சிவாக இருக்கும். ஓகே, அனதர் திங் இது வந்து சிமெட்ரிக்காக இருக்கும். ஓகே, அண்ட் தேர்ட் திங் திஸ் இஸ் டிரான்சிட்டிவ். இது வந்து டிரான்சிட்டிவ். புரியுதா? ஐ நோ, பட் அது வந்து என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா, இப்போ வந்து டிரான்சிட்டிவ்க்கு வந்து அங்க எந்த இடமும் கொடுக்கல அப்படின்னா எவ்ரி எலிமெண்ட் இஸ் ரிலேட்டட் டு இட் செல்ஃப் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ 1,1 அது வந்து அப்படிதான் எல்லா இதுலேயும் டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. விச் மீன்ஸ் எவ்ரி திங் இஸ் ரிலேட்டட் டு இட் செல்ஃப். 1 இஸ் ரிலேட்டட் டு 2 விச் இஸ் பிலாங்ஸ் டு ஆர். தேர்ஃபோர் 2 இஸ் ரிலேட்டட் டு 3 விச் இஸ் பிலாங்ஸ் டு ஆர். அதே மாதிரி இந்த ரிலேஷன் வந்து இவங்களுக்குள்ளாரையே சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கும் அப்படின்னு தான் எல்லா புக்லேயும் சொல்லியிருக்கு. ரைட்? விச் மீன்ஸ் எவ்ரி எலிமெண்ட் இஸ் ரிலேட்டட் டு இட் செல்ஃப். ஓகே, அவ்வளோதான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. தட்ஸ் இட். ஓகே, நான் வந்து ஐ டிட் இது ஏன் அப்படி சொல்கிறாங்க, ஆனால் எனக்கும் வந்து ப்ராப்பராக அவ்வளோவா ஆன்சர் கிடைக்கல. இஃப் ஐ கெட் ஐ வில் டெஃபினெட்லி ஷேர் வித் யூ. ஓகேவா? சரியா? இந்த ஒரே ஒரு ரிலேஷன் 1,1 இப்போ வந்து கிவன் செட்டில் வந்து 1 2 3 இருக்குது. அது எல்லாருக்குமே ரிஃப்ளெக்சிவ் எலிமெண்ட் இருக்குது அப்படின்னா இது வந்து ரிஃப்ளெக்சிவாக இருக்கும், சிமெட்ரிக்காக இருக்கும், டிரான்சிட்டிவாக இருக்கும். ஓகே, டிரான்சிட்டிவ்னா என்ன உங்ககிட்ட ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். இப்போ வந்து 1,2ல ஸ்டார்ட் 1,2 இருக்கு, 2,3ல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 1,3 அங்கே டெஃபினெட்லி அந்த ரிலேஷனில் இருந்தால் தான் நான் வந்து அதை ரிஃப்ளெக்டிவ்னு சொல்லுவேன். இல்லை 1,2 அங்கே இருக்குது, 2ல ஸ்டார்ட் பண்ணுற எந்த எலமெண்ட்டும் இல்லை அப்படின்னா அந்த ரிலேஷனை நான் வந்து டிரான்சிட்டிவ்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். ஓகேவா? இஸ் தட் கிளியர் பசங்களா? 3 செட்டு. ஓகே, 3 செட்டு கிடையாது, 3 ரிலேஷன்ஸ், தட் இஸ் ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ். உங்களுக்கு ஓகேவா? அதில் வந்து இந்த R1 ரிலேஷன் நான் எல்லாத்துலேயுமே என்ன சொல்லலாம் மென்ஷன் பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ எப்பவுமே 1,1 2,2 3,3 வில் பி ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ். எஸ், ரிசிகா சொல்கிறாங்க மேம் அப்படின்னா இந்த 3மே வரவங்கள தானே நம்ம மேம் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் சொல்லுவோம். எஸ் எஸ் எஸ்ப்பா, ஆல் ரிலேஷன் மஸ்ட் பி டிரான்சிட்டிவ். எஸ், கரெக்ட். ஓகே, சூப்பர்ப்பா, வேற லெவல். நீங்கள் வந்து இது கிராஸ் பண்ண முடியுது உங்களால். இது மேம் நீங்கள் சொல்கிறது எனக்கு வந்து புரியுது அப்படின்னா half of the portion is done பசங்களா. ஓகேவா? இதில் தான் நம்ம தியரியாக இப்படி படிச்சுட்டே இருப்போம். ஓகே, ஸோ மற்றபடி நம்ம வந்து இந்த சாப்டர் ஈஸி தான் கம்பேர்ட் டு அதர் சாப்டர்ஸ். ஓகே, ஸோ இஃப் யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் டெல்லிங், குட். ஓகே, கீப் இட் அப். ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா அப்போவே என்கிட்ட கேளுங்க. No, I am with you, Hemavashini. Okay, so if it's going very extreme, so please do consider that. Okay, right? Okay, maybe you are worried about board exam or something, or talk with someone like you is very trustable. Okay, உங்க parents கிட்டயோ அம்மா கிட்டயோ அப்பா கிட்டயோ நீங்க பேசலாம். They will find a solution. சரியா? சரி, ஸோ டிரான்சிட்டிவ் ரிலேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படியா டியூரிங் எக்ஸாம் டைம். ஓகே ஓகே, மேபி அது வந்து உங்களோட கான்சன்ட்ரேஷன். ஓகேவா? ஸோ இஃப் யூ ஹேவிங் லாட்ஸ் ஆஃப் தாட்ஸ் யூ கேன் மெடிடேட். ஐ டூ தட். நிறையா தாட்ஸ் வரும்போது அப்படியே சும்மா பேசாமல் ஐ வில் க்ளோஸ் மை ஐஸ் அண்ட் ஐ வில் ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் மை பிரெத். மூச்சு அப்படியே வந்து ஃபோக்கஸ் பண்ணும்போது எனக்கு வந்து நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னு நான் வந்து அவ்வளோவா கவனிக்க மாட்டேன். ஓகே, யூ கேன் யூஸ் தட் ஆல்சோ. இப்போ நீங்கள் வந்து நிறைய தாட்ஸ் உங்கள் மண்டையில் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. என்னால் அது கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா ஐ ஆல்சோ ஹாவ் தட். ஓகேவா? ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் தட் ஐ வில் ஜஸ்ட் சிட் சிம்ப்ளி, எதுவுமே பண்ணாமல் அப்படியே உட்காந்து கண்ணை மூடி. அப்போவும் உங்களுக்கு நிறைய தாட்ஸ் வரும், பட் இட்ஸ் ஃபைன், லெட் இட் பி. அது அங்கேயே இருக்கட்டும்,
கொஞ்சம் ப்ரீத் இன் பண்ணி ப்ரீத் அவுட் பண்ணி கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் அங்கேயே உட்காருங்க. அப்புறமே யூ ஃபீல் குட்டா. அவ்வளோதான்டா, பிரச்சனை இல்லை. ஓகேவா? அப்போவும் உங்களால் முடியல அப்படின்னா யூ ஹாவ் டு டெல் சம்மன். சரியா? ஓகே, அது அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்கூடாது. ஓகே, ஆர் யூ ஆல் ரெடி ஃபார் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்? ஓகே, இதுக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது, அது முடிச்சுட்டு நம்ம வந்து போகலாம். ஓகே, ஸோ கொஸ்டினில் வந்து இது உங்களோட என்சிஆர்டியில் இருக்கிற கொஸ்டின். ஓகேவா? இந்த கொஸ்டின் இஸ் லைக் இட்ஸ் நாட் கம்ப்ளீட். Set of integers. Okay, இது வந்து நீங்க வந்து you have to check whether the set is reflexive, symmetric, அப்படி ஏதாச்சும் நீங்க வந்து செக் பண்ணணும். இந்த எங்க இருந்து ரிலேஷன் டிஃபைன்ட் ஆகுது அப்படின்னா செட் கிராஸ் செட். ரைட்டா? எஸ் பா, எஸ். ஓகே, ஓவர் திங்கிங் வரும். அது வந்து ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து அப்படி தான் நம்மளை வந்து லைக் என்ன சொல்லலாம், நம்மளை ஓவர் திங்க் பண்ண வைக்கிற மாதிரி நிறைய சுச்சுவேஷன்ஸ் வரும். ஓகேவா? யூ ஆர் நாட் தி ஒன்லி ஒன் ஹேவிங் திஸ் ப்ராப்ளம். ஈவன் அடல்ட்ஸ் டூ ஹேவ். ஓகேவா? சரியா? முடி பேசாம. ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் செக் பண்ணணும் பசங்களை. யூ ஹாவ் டு செக் வெதர் திஸ் ரிலேஷன் இஸ் ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ். எங்கே இருந்து எங்கே ரிலேஷன் டிஃபைன் ஆகுது பார்த்தீங்கன்னா செட்னா இன்டீஜர்ஸ். எஸ் ஆல்ரவுண்டர் ஃபார் மேக்ஸ். எஸ், நேற்றுக்கு நம்ம ஆல்ரவுண்டர் தானடா பண்ணோம். ஓகே, சரியா? சரி. ஸோ ரிலேஷன் ஆர் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஆர் இஸ் ஈக்குவல் டு செட் எக்ஸ் comma y such that x minus y is an integer. ஓகேவா? கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரிஃப்ளெக்சிவ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ரிஃப்ளெக்சிவா இல்லையான்னு பார்க்கணும். தட் ஷாட் ஒன் ஷாட்டா? இது ஒன் ஷாட். இவங்களுக்கு உங்களோட சீனியர்ஸ் இது வந்து இவங்களுக்கு வந்து மிக்சடாக தான் இருக்கும். சரியா? ஏன்னா வந்து நம்ம வந்து எந்த மேக்ஸுக்கு வந்து ஒரு ஒன் ஷாட்டோ எதுவும் இல்லை. ஸோ அதனால வி வில் டூ அ ஒன் ஷாட் அலாங் வித் கொஸ்டின்ஸ் எவ்ரி திங். ஓகே, ஸோ ரிஃப்ளெக்சிவா இல்லையான்னு பார்க்கணும். ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னா எக்ஸ் காமா எக்ஸ் ஷுட் பி பிலாங்ஸ் டு எக்ஸ் காமா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆரா இருக்கணும். ஸோ ரிலேஷன் ஆர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய் வருதா? So x minus x is equal to 0. 0 belongs to the set integers. So 0 belongs to the relation. அப்போ வந்து எனக்கு என்ன சொல்லலாம்? relation R வந்து relation R இல்ல R is a reflexive relation. R is a reflexive. R is reflexive. ஓகேவா? இதுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா? ஏதாச்சும் பிரச்சனை? ஓகே, so that is R is equal to x minus y. அது equal to எனக்கு என்ன கிடைக்கணும்? I need to get an integer. Okay, so x minus x எடுத்தோம்னா you will get 0. So 0 is an integer. So which means it satisfies the condition given. Okay, so அப்போ வந்து எனக்கு என்ன சொல்லலாம்? R is reflexive அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? So next வந்து நான் I have to check whether it is symmetric or not. Whether it is symmetric or not. So again R is equal to x minus y. Okay, so x comma y belongs to R அப்படின்னா y comma x should also belongs to R. So relation R is equal to x comma y ஒரு integer கிடைக்குது. Because xும் வந்து integer தான், yயும் integer தான். If I minus one integer, you will get an integer. The integer minus integer என்னன்னா integer தான் கிடைக்கும். கரெக்டா? So which gives integer. Okay, so next R is equal to y minus x. You will get a negative integer might be, right? Yes, negative integer கிடைக்கும். negative number கிடைக்கும். negative number ஒரு integer தானே, right? So இதுவும் ஒரு integer தான். Okay, so therefore relation R is symmetric. Okay, is that clear? Is that clear? Yes.
சூப்பர் சூப்பர் பசங்க. நெக்ஸ்ட் நான் வந்து டிரான்சிட்டிவா இல்லையான்னு பார்க்க போறேன். டிரான்சிட்டிவ். ஓகே, ஸோ டிரான்சிட்டிவ் டிரான்சிட்டிவ் அப்படின்னா மேம் எக்ஸ் கோமா y வந்து ஆர்ல பிலாங் பண்ணணும். அதே மாதிரி y கோமா z should belongs to r. அப்படி இருந்தாங்கன்னா இப்போ வந்து x கோமா y belongs to r அப்படின்னா which means x minus y will give an integer. கரெக்டா? ரைட். இப்போ வந்து ரிலேஷன் ஆர்ல அது பிலாங் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஒய் எனக்கு என்ன கொடுக்கணும்? இன்டீஜர் கொடுக்கணும். அதே மாதிரி ஒய் மைனஸ் செட் நான் வந்து கால்குலேட் பண்ணாலும் அதுக்கும் எனக்கு வந்து என்ன கிடைக்கணும்? ஒரு இன்டீஜர் கிடைக்கணும். ரைட்டா? ஸோ எக்ஸ் மைனஸ் செட் வந்து பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னா எனக்கு வந்து என்ன கிடைக்கணுங்களா? என்ன கிடைக்கணும் பசங்களா? ஐ நீட் டு கெட் எக்ஸ் மைனஸ் செட். ரைட். ஸோ நான் வந்து இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஈக்குவேஷன் நம்பர் 1 ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு இவங்களை ரெண்டு பேரையும் நான் வந்து என்ன பண்ண போறேன்? ஐ எம் கோயிங் டு நேம் தம். ஓகே, அப்புறமேல் நான் என்ன பண்ண போறேன்னா 1 + 2 ஆட் பண்ண போறேன். ஸோ ஐ வில் கெட் எக்ஸ் மைனஸ் ஒய். ஓகே, ஸோ இங்க வந்து எப்படி வரும்? எக்ஸ் மைனஸ் ஒய் பிளஸ் ஒய் மைனஸ் z. ஸோ minus y and plus y you will get cancel and I will get x minus z. Right? ரெண்டுமே integer தான். x ஒரு integer, z ஒரு integer. So you will get an integer here. You will get an integer here. So therefore r is also transitive. R is also transitive. கிளியரா பசங்களா? இது வந்து x minus z வந்து உங்களுக்கு என்ன கிடைக்குது? ஒரு இன்டீஜர் கிடைக்குது. ஸோ விச் பிலாங்ஸ் டு த ரிலேஷன். ரிலேஷன்ல பிலாங் பண்ணுதா? எஸ் மேம். ஸோ விச் மீன்ஸ் ஆர் இஸ் ஆல்சோ டிரான்சிட்டிவ். நான் இன்னொரு வாட்டி உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ எக்ஸ் காமா ஒய் ரிலேஷன்ல ஆல்ரெடி இருக்கு, சரியா? அதே மாதிரி ஒய் காமா செட்டும் ஆல்ரெடி இருக்கு. இப்போ எக்ஸ் மைனஸ் செட் வந்து ரிலேஷன்ல இருக்கணும் அப்படின்னா இது வந்து ஷுட் கிவ் அன் இன்டீஜர். கரெக்டா? ஓகே, ஸோ இது ரெண்டுமே ஆல்ரெடி இந்த ரிலேஷன். மேம் அப்படின்னா என்ன மேம்? ஆல்ரெடி இந்த ரிலேஷன் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஒய் பண்ணும்போது எனக்கு இன்டீஜர் கிடைக்குது, ஒய் மைனஸ் செட் பண்ணும்போது எனக்கு இன்டீஜர் கிடைக்குது, அவ்வளோதான், சரியா? ஸோ திஸ் இஸ் ஆல்ரெடி இந்த ரிலேஷன். ஸோ நான் வந்து என்ன பண்ணேன்? இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு நான் வந்து பேர் கொடுத்துட்டேன். இதுக்கும் செகண்ட் ஈக்குவேஷன் பேர் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஐ ஜஸ்ட் ஆடட் தீஸ் டூ ஈக்குவேஷன் 1 and 2. ஓகேவா? திஸ் மெத்தட், இந்த சேம் மெத்தட் நம்ம வந்து இன்னொரு கொஸ்டினில் நம்ம வந்து அப்ளை பண்ணோம். ஓகே, அதனால தான் நான் அதை சொல்லுவேன். எகெயின் டிரான்சிட்டிவ்ல தான் நம்ம இதை அப்ளை பண்ணுவோம், சரியா? ஸோ 1 + 2 ஆட் பண்ணும்போது எக்ஸ் மைனஸ் ஒய் plus y minus z. So minus y plus y cancel ஆகி போயிடும். So மிச்சம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா x minus z. X is an integer, z is an integer. So x minus y பண்ணும்போது I will get an integer which belongs to the relation. So வந்து எனக்கு என்ன சொல்லலாம்? Yes ma'am, so this relation R is also transitive. Is that clear? Okay வா? சிமெட்ரிக் உங்களுக்கு ஓகேவா? ரிஃப்ளெக்சிவ் ஓகேவா? டிரான்சிட்டிவ் ஓகேவா? பிகாஸ் இதுல இருந்து நீங்க வந்து ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். Okay, right? So can we go to the next question? Okay, I hope. Okay, so next வந்து நம்ம ஈக்குவேலன்ஸ் ரிலேஷன்னா என்ன அப்படின்னு படிக்க போறோம். ஸோ ஈக்குவேலன்ட் ரிலேஷன் இஸ் நத்திங் மச். இப்போ வந்து ஒரு ரிலேஷன் வந்து ஒரு ரிலேஷன், if the relation is reflexive, okay, if the relation is reflexive, if the relation is symmetric, and if the relation is transitive, இவங்களே நம்ம என்னன்னு சொல்லுவோம்? What we will say, இந்த ரிலேஷன் வந்து ஒரு ஈக்குவேலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். For example, set of 1,1, 2,2 and 3,3. Okay, where set A is equal to set of 1, 2, 3. இது வந்து reflexive. Yes ma'am, this is symmetric ma'am, this is also transitive. So I can say this relation is equivalence relation. ஓகேவா? கிளியரா? சரி, இவ்வளோதான் ஈக்குவேலன்ஸ் ரிலேஷன் அப்படிங்கிறது, அவ்வளோதான், சரியா?
ஸோ எப்பவுமே ஈக்குவேலன்ஸ் ரிலேஷனையும் ஈக்குவேலன்ஸ் கிளாஸையும் அப்படியே சேர்த்து தான் அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்ல முடியாது. ஓகேவா? மிதின் குமார், வி கான்ட் ப்ரெடிக்ட் லைக் என்னைய பொறுத்த வரைக்கும் சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறது உங்களோட ப்ளூ பிரிண்ட். இப்போது ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் 8 மார்க்குக்கு வந்து சாம்பிள் கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க அப்படின்னா 8 மார்க்குக்கு தான் கேட்பாங்க. இப்போது ட்ரிக்னோமெட்ரி உங்களுக்கு இல்லை, கேல்குலஸ்லேருந்து, சப்போஸ் இன்டகிரல்ஸ்லேருந்து, அப்ளிகேஷன் ஆஃப் இன்டகிரல்ஸ்லேருந்து ஆர் இன்டகிரல்ஸ்லேருந்து கேஸ் பேஸ் ஸ்டடி கேட்குறாங்க அப்படின்னா சேம் கேஸ் பேஸ் ஸ்டடி வந்து இன்டகிரல்ஸ்லேருந்து தான் கேட்பாங்க. ஓகேவா? சேம் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. இட்ஸ் லைக் அ ப்ளூ பிரிண்ட். ஓகே, ஸோ சாம்பிள் கொஸ்டின் பேப்பரை பொறுத்து இருக்குமான்னு சொல்ல முடியாது. சரியா? ஓகே, சரி. இப்போ இதுதான் ஈக்குவேலன்ஸ் ரிலேஷன். அப்புறமேல் நான் ஈக்குவேலன்ஸ் இந்த கொஸ்டின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். The maximum number of equivalence relation on the set A is equal to 1, 2, 3 R. ஓகே, ஸோ நிறைய பேர் நான் வந்து ஆல்ரெடி மென்டி மேனியாவில் வந்து இதுக்கு ஒரு சிம்பிள் வே நான் வந்து சொல்லி தந்திருக்கேன். ஓகேவா? அது இல்லாட்டி எப்படி நான் ஈக்குவேலன்ஸ் கிளாஸ் எப்படி நான் வந்து லைக் மேக் பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து இந்த கதையில் நான் வந்து சொல்ல போகிறேன். ஸ்பீச் சொல்கிற மாதிரியே இருக்குது. I am here standing to tell a few words about don't cut the trees or environmental day அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. Anyways, so set A is equal to set of 1, 2, 3. set of 1, 2, 3. சரியா? ஸோ இது வந்து இந்த செட் 1, 2, 3லேருந்து எவ்வளவு ஈக்குவேலன்ஸ் ரிலேஷன் வந்து எனக்கு வந்து மேக் பண்ணலாம், எவ்வளவு ஈக்குவேலன்ஸ் ரிலேஷன் இருக்கும் அப்படின்னு தான் கொஸ்டின். ஓகேவா? சரி, ஸோ ஃபர்ஸ்ட் ரிலேஷன் R1 எப்பவுமே நீங்கள் எப்போ எடுத்தாலும் எழுதுறது வந்து என்னவாக இருக்கணும்? 1, 1, 2, 2, 3, 3. So this relation is both reflexive, symmetric, transitive. So second one வந்து 1, 1 அங்கே எழுதணும். இது எல்லாமே அப்படியே எழுதிக்கணும். சரியா? ஸோ 2, 2 and 3, 3. நான் வந்து என்ன சொன்னேன்? ரிஃப்ளெக்சிவ்க்கு வந்து நீங்கள் இஃப் யூ கிவ் த ஸ்பேஸ் ஃபார் ரிஃப்ளெக்சிவ், ஓகேவா? இஃப் யூ கிவ் த ஸ்பேஸ் ஃபார் ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ரிஃப்ளெக்சிவை பார்க்கணும். அப்படி இல்லையா, ரிஃப்ளெக்சிவ் பார்க்கவே தேவையில்லை. அந்த ரிலேஷன் இஸ் ரிலேட்டட் டு இட் செல்ஃப், அந்த ரிலேஷன் இஸ் ஆல்ரெடி டிரான்சிட்டிவ். சரியா? ஸோ இங்கே 1, 1, 2, 2, 3, 3 இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் 1, 2 எழுதுங்க, 2, 1 எழுதுங்க, முடிஞ்சுது. 1, 1 எழுதுறீங்க, 2, 1. இது டிரான்சிட்டிவாக இருக்கும். நீங்களே பாருங்க, 1, 1, 2, 2, 3, 3 இருக்கு. செட்டில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டையும் ரிஃப்ளெக்ட் பண்ணி எழுதியாச்சா? எஸ், ரிஃப்ளெக்ட் பண்ணி எழுதியாச்சு. அப்புறமேல் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2 இருக்குது. அப்படி 1, 2 இருந்துச்சுன்னா 2, 1 அங்கே இருக்கணும். இருக்குதா? எஸ், 2, 1 இருக்கு. மேம் நீங்கள் தானே மேம் சொன்னீங்க இங்கே 1, 2 இருக்கு. ஸோ 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற இன்னொரு எலிமெண்ட் அங்கே இருக்குது. ரைட்? ஸோ திஸ் இஸ் A. மேம் திஸ் இஸ் A மேம், திஸ் இஸ் B மேம், திஸ் இஸ் B மேம், திஸ் இஸ் C மேம். அப்படின்னா A and C வேணும் மேம். A and C அப்படிங்கிறது 1, 1. 1, 1 பாருங்க எப்படி. ஸோ திஸ் ரிலேஷன் இஸ் வாட்? ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதோட முடிஞ்சுதா? இல்லை. R3 1, 1, 2, 2, 3, 3. இப்போ 1, 2 அது அங்கேயே இருக்கக்கூடாது. அது ஆல்ரெடி ஒரு ரிலேஷன் விச் இஸ் ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ். இன்னொரு ரிலேஷன் நீங்கள் எழுதணும் விச் இஸ் ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ். ஓகே, ஸோ ஐம் கோனா ரைட் 1, 3 இருந்துச்சுன்னா அங்கே 3, 1 டெஃபினெட்லி இருக்கும். 1, 3 இருந்துச்சுன்னா டெஃபினெட்லி 3, 3 செக் பண்ணுங்க. நீங்களே செக் பண்ணுங்க. 1, 1 இருக்கா? எஸ் மேம். 2, 2 இருக்கா? எஸ் மேம். 3, 3 இருக்கா? எஸ் மேம். மேம் 1, 3 இருக்கு. அப்போ அங்கே 3, 1 இருக்கணும். அப்படி இருந்தால் அது சிமெட்ரிக். ரைட்? ஸோ 3லேருந்து ஸ்டார்ட் ஆகுற இன்னொரு எலிமெண்ட் இருக்கு மேம். அப்படின்னா 1, 1 இருக்கணும்ல மேம். 1, 1 இருக்கு. So this R3 is என்ன பசங்களா? ஈக்குவேலன்ஸ் ரிலேஷன், ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ். ஓகே, நெக்ஸ்ட் R4 again 1, 1, 2, 2, 3,
3 எழுதுனதுக்கு அப்புறம் இங்க ஒரு 2 இங்க ஒரு 3 இருக்கு. ஸோ 2, 3 and 3, 2. ஓகே, எகெயின் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 2, 2 வரும் இங்க டிரான்சிட்டிவ் செக் பண்ணும்போது. அந்த 2, 2 இங்கே இருக்கு. கிளியர்? சரி மேம், 6 ரிலேஷன் எழுதியாச்சு. இன்னும் என்ன மேம் பண்றது? ஓகே, சொல்லித்தரேன். ஸோ R 5. ஓகே, 1, 1, 2, 2, 3, 3 எழுதுனதுக்கு அப்புறம் இவங்க எல்லாருமே ஒன்னா எனக்கு எழுதலாம்ல. டே, இது எல்லாருமே சேர்த்து எனக்கு எழுதினாலும் இன்னொரு ரிலேஷன் ஐ வில் கெட். கரெக்டா? ஸோ இங்க பாருங்க, 1, 2 இருந்துச்சுன்னா 2, 1 இருக்கணும். சரி, 1, 3 இருந்துச்சுன்னா 3, 1 அங்க இருக்கு. ஓகே மேம், 2, 3 இருந்துச்சுன்னா அதே மாதிரி 3, 2 அங்க இருக்கணும். ஓகே, இஃப் யூ செக், this will also be an equivalence relation. கிளியரா? எப்படி ஒரு ஈக்குவேலன்ஸ் ரிலேஷனை எழுதணும்னு புரிஞ்சுதா? ஒரு செட் ஏ கொடுத்துருக்காங்க அப்படின்னா எவ்வளவு ஈக்குவேலன்ஸ் ரிலேஷன் எழுதலாம்னு புரிஞ்சுதா? ஓகே, இதுக்கப்புறம் உங்களால எதுவும் எழுத முடியாது. திஸ் இஸ் த லாஸ்ட்ல வந்து நீங்க என்ன பண்ணும், நீங்க எழுதின R2, R3, R4 எல்லாமே சேர்த்து நீங்க எழுதுறீங்க. ரைட்? R2, R3, R4 எல்லாருமே நீங்க சேர்த்து எழுதுனீங்கன்னா லாஸ்ட்ல அந்த ரிலேஷன் வந்துடும். விச் இஸ் சிமெட்ரிக், ரிஃப்ளெக்சிவ், டிரான்சிட்டிவ். ரைட்டா? ஓகேவா? கிளியரா? ஸோ இங்கே எவ்வளோ ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன் இருக்கு பசங்களா? எவ்வளவு 1, 2, 3, 4, 5. ஸோ விச் மீன்ஸ் 5 ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் இஸ் தேர் ஃப்ரம் த செட் A is equal to 1, 2, 3. A is equal to 1, 2, 3ல வந்து எவ்வளவு ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் இருக்கு? 5 ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இப்போ உங்களோட மைண்ட்ல ஒரு கொஸ்டின் வரும், மேம் 1 மார்க்குக்கெல்லாம் வந்து இது உட்காந்து எழுத முடியுமா? முடியாது. ஓகே, இட் இஸ் டைம் கன்சியூமிங். உங்களால் எழுத முடியாது. அங்கே தான் இந்த ட்ரிக் நீங்கள் யூஸ் பண்ணீங்களா? யூ கேன் யூஸ் திஸ் ட்ரிக். ஃபாலோ ஃபார் மோர் ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ். ட்ரிப்ஸ் கிடையாதுடா, டிப்ஸ்டா. ஓகே, ஸோ அதை வந்து பெல் ட்ரையாங்கிள் மெத்தட், பெல் ட்ரையாங்கிள் மெத்தட், என்னமோ ஒரு ட்ரையாங்கிள் மெத்தட்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ என்னன்னா, ஏல வந்து எவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்கு பசங்களா? 1, 2, 3 3 எலிமெண்ட்ஸ் இருக்கு. கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ஸ்டார்ட் வித் 1. ஓகே, ஸோ 1 வச்சு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நீங்க கீழே 1 அப்படியே நீங்க எழுதணும். வாட் இஸ் 1 + 1? மேம் 2 மேம். ஓகே, அப்புறமேல் இந்த 2 வந்து நீங்க வந்து எப்படி எழுதணும்? நெக்ஸ்ட் ரோல வந்து நீங்க எழுதணும். இந்த 2 எடுத்து இதுக்கு 1க்கு கீழே நீங்க எழுதணும் 2. வாட் இஸ் 2 + 1? 3 மேம். 3 + 2 5 மேம். ஓகே, கிளியர்? சரி, அதே மாதிரி லாஸ்ட்ல யார் வராங்களோ அந்த 5 எடுத்து இங்க எழுதுறீங்க. ஓகே, வாட் இஸ் 5 + 2? 7 மேம். 7 + 3 10 மேம். 10 + 5 15 மேம். ஓகே, அப்படி போயிட்டே இருக்கும். ஸோ 15 எடுத்து நெக்ஸ்ட் ரோல 15 + 5 is 20 மேம். 20 + 7 is 27 மேம். 27 + 10 is 37 மேம். 37 + 15 அப்படிங்கிறது 12, 1, 2, 5 52 மேம். ஓகே மேம், இதெல்லாம் அழகாக தான் இருக்கு, எப்படி தான் ஆன்சர் பண்ணணும்னு சொல்லுங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்கு பசங்களா? நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ தேர்ட் ரோ வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3. தேர்ட் ரோல லாஸ்ட்ல வந்து எந்த நம்பர் வருது? 5. ஸோ தட் வில் பி தி ஆன்சர் 5. இஸ் தட் கிளியர்? எனி டவுட்ஸ்? இது வந்து எப்போ யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, only for MCQs. MCQல மட்டும்தான் நீங்க இது யூஸ். ஹாய், நான் இங்க தான்டா இருந்தேன், எங்கேயும் போல. ஓகேவா? ஸோ இது வந்து ஒன்லி MCQஸ்க்கு மட்டும்தான் நீங்க யூஸ் பண்ண முடியும். 1 மார்க்குக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணி 2 மார்க்ஸ் போய் இது எழுதினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மார்க் கிடைக்காது. ஓகே, they will put big egg. ஓகே, பிக் முட்டை போட்டுட்டு இந்தாங்க ப்ரோட்டீன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டுருவாங்க. சரியா? ஸோ திஸ் இஸ் ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் MCQல மட்டும்தான் இந்த ட்ரீ மெத்தட் யூ கேன் யூஸ். ஓகேவா? இஸ் தட் கிளியர்? இதில் ஏதாச்சும் டவுட் இருக்கா? உங்களுக்கு எல்லாமே புரியுதா? இல்லை எதுக்கு சேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு எனக்கு ஒரு யோசனை. எஸ் காமேஷ், உங்களை நான் ஞாபகம் வச்சிருக்கேன்.
Okay, I do remember you. Okay, பசங்களே, is that clear? Is this clear? Is this okay? அப்படின்னா ஓகே அப்படின்னு சாட்ல போட்டிங்க, நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அப்புறமேல அடுத்த கொஸ்டின் போயிடுவேன்டா. நீங்க தான் காமேஷ். ஓகேவா? ரைட், யாருமே சொல்ல. ஓகே கிளியர்னெல்லாம் சொல்ல மாட்டேன், ஓகே மேம் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஈக்குவலன்ட் கிளாஸஸ். Equivalent classes. ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் டாப் 50 கிளியர் மேம். ஓகே, கணக்கு டாப் 50ல் ஒரு எக்ஸாம்பிளோட நான் கொடுத்துருப்பேன், தனுஷ், த்ரிஷா, விக்ரம் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டேன். ஓகே, அது தேவையில்லை, அது கொஞ்சம் ஃபன் பண்ணுறதுக்காக சொன்னேன். ஈக்குவலன்ஸ் கிளாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பசங்களே. ஈக்குவலன்ஸ் ரிலேஷனையும் ஈக்குவலன்ட் கிளாஸையும் சேர்த்து 5 மார்க்ஸுக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ யூ கேன் எக்ஸ்பெக்ட் திஸ் ஃபார் 5 மார்க்ஸ். ஓகே, ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஈக்குவலன்ஸ் கிளாஸ் அப்படிங்கிறது, ஈக்குவலன்ஸ் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ யாரோட ஈக்குவலன்ஸ் கிளாஸ் உங்களுக்கு வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சப்போஸ் 1ஓட ஈக்குவலன்ஸ் கிளாஸை எப்படி நம்ம டினோட் பண்ணுவோம், ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளார போட்டு நீங்கள் வந்து டினோட் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ ஈக்குவலன்ட் கிளாஸ் ஆஃப் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து ரிலேட் பண்ணி யாரெல்லாம் இருக்குது இங்க பாருங்க, இதுதான் அதோட என்ன சொல்லலாம், திஸ் இஸ் த ரோஸ் செட் பில்டர் ஃபார்ம். ஓகேவா? ரோஸ்டர் ஃபார்ம் கிடையாது, செட் பில்டர் ஃபார்ம். ஸோ 1 இஸ் ஈக்குவல் டு செட் எக்ஸ் சச் தட் எக்ஸ் காமா 1 பிலாங்ஸ் டு த ரிலேஷன் ஆர். ஆல்ரெடி அங்கே ஒரு ரிலேஷன் இருக்கும், சரியா? ஸோ நீங்கள் வந்து ஈக்குவலன்ஸ் கிளாஸ் ஆஃப் 1 வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 1க்கு வந்து ரிலேட்டடாக யாரெல்லாம் இருக்காங்க, என்ன பசங்களா, 1க்கு ரிலேட்டடாக யாரெல்லாம் இருக்காங்க, அவங்கள எல்லாருமே நாம் வந்து என்னன்னு எழுதுவோம், ஈக்குவலன்ஸ் கிளாஸ் ஆஃப் 1. ஓகே, அதில் இன்னொரு பாயிண்ட் நீங்கள் வந்து யோசிக்கணும் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 ஷுட் பி செகண்ட் எலிமெண்ட். என்ன பசங்களா, 1 should be second element. First thing is that equivalence class of 1 கேட்டிருக்காங்க அப்படின்னா 1 வச்சு ரிலேட் பண்ணி என்னெல்லாம் அவங்க பக்கத்தில் இருக்காங்களோ அது எல்லாமே நீங்கள் ஒரு செட்டில் போட்டு எழுதுறீங்க. ஓகேவா? ஸோ செகண்ட் திங் வந்து என்னன்னா, அந்த 1 வந்து எப்பவுமே செகண்ட் எலமெண்டாக இருக்கணும். ஓகேவா? ஸோ விச் இஸ் இது 1 இது 2, ரெண்டாவது பொசிஷனில் தான் யார் இருக்கணும், 1 இருக்கணும். ஓகே, எஸ், ரைட். ஸோ இதுதான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், ஈக்குவலன்ஸ் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம், சரியா? ஸோ we will do a question, அப்போ உங்களுக்கு புரியும். Okay, so this is actually modulus of a minus b. Okay, show that, right, all the equivalence class. Okay, show that the relation R in the set A is equal to 1, 2, 3, 4, 5 given by the relation R is equal to, okay, R is equal to set of A comma B such that modulus of A minus B is divisible by 2. ஓகே, இதுதான் ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. யூ ஹாவ் டு ப்ரூவ் தட் இட் இஸ் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அண்ட் ரைட் ஆல் தி ஈக்குவலன்ஸ் கிளாஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்படின்னா ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும், ஸோ இப்போ வந்து 1, 2, 3, 4, 5 இருந்துச்சுன்னா அந்த ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஈக்குவலன்ஸ் கிளாஸ் கண்டுபிடிச்சி எழுதுங்கடா அப்படின்னு தான் கொஸ்டின். ஓகேவா? ஸோ இது வந்து ஆல்ரெடி வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷன், சரியா? நம்ம கிட்ட ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணுறீங்க, மேம் இது ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணீங்கன்னா அது தப்பு. அவங்க வந்து ஆல்ரெடி சொல்கிறாங்க இது ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்டா, அது நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ரூவ் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா? ஓகே, எப்படி ப்ரூவ் பண்ணலாம்? ஸோ ரிலேஷன் செட்டு ரிலேஷன் ஆரில் யாரெல்லாம் இருப்பாங்க? ஓகே, ஸோ செட் ஆரில் A மைனஸ் பி வந்து டிவிசிபிள் பை 2 அப்படின்னா அது வந்து மல்டிபிள் ஆஃப் 2ஆக இருக்கணும், கரெக்டா? மல்டிபிளுக்கும் ஃபேக்டருக்கும் டிவிசிபிளுக்கும் உங்களுக்கு அர்த்தம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா? டிவிசிபிள் பை 2 அப்படின்னா அந்த 2 டேபிளில் அவங்க இருக்கணும், கரெக்டாக? 2 டேபிளில் இருக்கிறவங்களே நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், மல்டிபிள்ஸ் ஆஃப் 2. ஓகே, டூ யூ வாண்ட் மீ டு ரிப்பீட் இட் அகெயின்? ஸோ
divisible சொல்றாங்களா, divisible சொல்றாங்க அப்படின்னா 2 ஆல டிவைட் பண்ற எல்லாருமே வந்து 2 லைக் என்ன நான் சொன்னேன், 2 ஆல டிவைட் பண்றவங்கள இல்ல நான் என்னமோ சொல்ல வந்து மறந்துட்டேன். சரி, ஒரு நம்பர் வந்து 2 ஆல டிவிசிபிள் அதுதான் ஒரு நம்பர் வந்து 2 ஆல டிவிசிபிள் ஆகுது அப்படின்னா விச் மீன்ஸ் அந்த ஆகிற நம்பர் ஓகேவா, டிவிசிபிள் ஆகிற நம்பர் வந்து என்னவாக இருக்கும், மல்டிபிள் ஆஃப் 2 ஆக இருக்கும். கரெக்டா? ஸோ விச் மீன்ஸ் a மைனஸ் பி வந்து 2 ஆல டிவைட் பண்ணணும் அப்படின்னா இட் ஷுட் பி ஈக்குவல் டு 2 இன்டூ சம் m. கரெக்டா? சம் நம்பர். ஓகே, ஸோ எல்லாருக்குமே தெரியும் 0 இஸ் மல்டிபிள் ஆஃப் எவ்ரி நம்பர். 0 வந்து எல்லாருக்குமே மல்டிபிள். கரெக்டா? ஸோ விச் மீன்ஸ் 0 கிடைக்குது அப்படின்னா 2 இன்டூ 0 தான் 0 விச் இஸ் 0 இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 2. ரைட்? இப்போ உங்களுக்கு 2 இங்கே கிடைக்குது அப்படின்னா 2 இன்டூ 1. கரெக்டா? 2 இன்டூ 1. 3 கிடைக்குது, 3 கிடைக்குது கிடையாது, 4 அப்படின்னா விச் இஸ் 2 இன்டூ 2. நம்ம மோஸ்ட்லி வந்து இந்த 0 காமிக்க மாட்டோம். ஓகேவா? ஸோ அதனால வந்து we can say that 0 is the multiple of 2. 0 வந்து எல்லாருக்குமே மல்டிபிள், அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஓகே, ஸோ a மைனஸ் பி வந்து இப்போ 2m. ஸோ இப்போ ரிலேஷன் வந்து ரிஃப்ளெக்சிவ்னு அப்படின்னு எனக்கு காமிக்கணும். அதுக்கு தான் நான் இவ்வளோ சொன்னேன். ஓகேவா? ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னா இட் ஷுட் பி லைக் மோடுலஸ் ஆஃப் a minus b. ஓகே, a minus a which is equal to 0. இது வந்து ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன் தான். 0 வந்து யாரால டிவைட் பண்ண முடியும், 2 ஆல டிவைட் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி we have to write the relation. ஓகே, ரிலேஷன்ல யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு. ஸோ செட் ஆஃப் 1,1 will be there, 2,2 will be there, 3,3 will be there, 4,4 will be there and 5,5 will be there. இது எல்லாமே 0 தரும். இது எல்லாருமே 0 தரும். சரியா? ஸோ அப்புறமேல் வந்து divisible ஆகிற நம்பர்ஸ். ஸோ விச் மீன்ஸ் 3 minus 2 எல்லாம் divisible ஆகாது, 2 minus 1 எல்லாம் divisible ஆகாது. அப்படியே 4க்கு போங்க. ஸோ யூ கேன் ஜஸ்ட் ரைட் 2,4. ரைட்? ஸோ 2,4 யூ வில் கெட் 2 இட் செல்ஃப். அதே மாதிரி 4,2 எடுத்தாலும் உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும், 2 கிடைக்கும். கரெக்டா? ஸோ நெக்ஸ்ட் அது முடிஞ்சது. நெக்ஸ்ட் 5 minus 2 அது வராது. நெக்ஸ்ட் 3 minus 2 வராது. 3 minus 2 1. 4 minus 3யும் வராது. ஆனால் 3 minus 5 you will get 2. அதே மாதிரி 5 minus 3 வந்து you will get 2. ரைட்? ரைட், சரி. ஸோ அதே மாதிரி 1 minus 5, 1 minus 5 you will get 4. அதே மாதிரி 5 minus 1 you will get 1. அப்புறமேல் யாராச்சும் இருக்காங்களாடா? ஸோ 2 minus 1 வர, 1 minus 2வும் வராது. 3 minus அதுவும் எழுதியாச்சு, இல்லை எழுதலை. ஓகே, 1,3 and 3,1 அதுவும் எழுதியாச்சு. 1 minus 4 3 தரும். 1 minus 5 அதுவும் எழுதியாச்சு ஐ கெஸ். எஸ். ஸோ 2 minus 1 வராது, 2 minus 3யும் வராது. 2 minus 4 எழுதியாச்சு, 4 minus 2 எழுதியாச்சு, 3 எழுதியாச்சு, அதுவும் வராது. 3 minus 1 எழுதியாச்சு, 3 minus 2வும் எழுதியாச்சு, 3 4 5வும் எழுதியாச்சு, எல்லாமே எழுதியாச்சு. ஓகேவா? இப்போ வந்து ரிலேஷனில் இருக்கிற ரிலேஷனில் இருக்கிற வரக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸும் எழுதியாச்சு, நான் எழுதிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் இது ரிஃப்ளெக்சிவா இல்லையான்னு நீங்கள் சொல்லணும். ஓகே, ஸோ த ரிலேஷன் இஸ் ஆர் இஸ் ரிஃப்ளெக்சிவ். ஆர் இஸ் ரிஃப்ளெக்சிவ். எப்படி மேம் ரிஃப்ளெக்சிவ் ஆகுது? பிகாஸ் ஆர் பிலாங்ஸ் டு செட் 1,1, 2,2, 3,3 and 4,4 and 5,5. இது எல்லாருமே இருக்கிறாங்களா? இவங்க எல்லாருமே given செட்ல இருக்கிற நம்பர்ஸா? அவங்களுக்கு எல்லாருக்குமே ரிஃப்ளெக்ஷன் இருக்குதா? எஸ். ஸோ திஸ் ரிலேஷன் இஸ் ரிஃப்ளெக்சிவ். திஸ் ரிலேஷன் இஸ் ரிஃப்ளெக்சிவ். அதே மாதிரி ஆர் இஸ் சிமெட்ரிக் மேம். ஆர் இஸ் சிமெட்ரிக். எப்படி சொல்றீங்க? நல்லா சொல்றீங்க. ஸோ ஆர் பிலாங்ஸ் டு த செட். இங்க பாருங்க 2, ஸோ இதுவும் வரும். ஸோ 1,1, 2,2, 3,3, 4,4, 5,5 அது முடிஞ்சு எல்லாருமே வருவாங்க. 4,2 will be there. 2,2 இருக்குது, then 4,2 இருக்கு, 3,5 இருக்கு, அப்படின்னா 5,3 இருக்கணும். 1,5 இருந்துச்சுன்னா 5,1, 1,3 இருந்துச்சுன்னா 3,1. ஸோ திஸ் ரிலேஷன் வந்து என்ன சொல்லுங்கிட்டோம்? இது வந்து சிமெட்ரிக்.
I sounded like some other. Okay, it is symmetric. சரியா? இது வந்து என்ன பசங்களா? Symmetric relation. So you have to write this function is this relation is symmetric. அப்புறமேல் வந்து transitive இல்லையான்னு பார்க்கலாம். Transitive இல்லையா? நான் இந்த சைடில் எழுதிக்கிறேன். ஸோ இது எல்லாமே transitive. So 2 4 4ல இருந்து ஸ்டார்ட் பண்ற இன்னொரு எலிமெண்ட் இருக்கு. So there should be 2, 2. Yes, 2, 2 is there. Okay, valid. So 3, 5 இருக்கு. 5ல இருந்து ஸ்டார்ட் பண்ற இன்னொன்னு இருக்கு. 3, 3 இருக்கா? Yes, 3, 3 is there. அதே மாதிரி 1, 5. So 1, 1 இருக்கா? Yes, 1, 1 இருக்கு. 1, 3 again 1, 1 இருக்கா? 1, 1 இருக்குது. Okay, again நான் இன்னொரு ரிலேஷன் எடுத்து காமிக்கிறேன். பாருங்க. Here you have 5, 1 and 1, 3. Okay, அங்க 5, 3 கண்டிப்பாக இருக்கணும். பாருங்க 5, 3 இருக்கா? Yes, definitely. So this relation is transitive as well. So நீங்க வந்து transitive-ஆ இருக்கிற ஏதாச்சும் ஒரு ஓகேவா? ஏதாச்சும் ஒரே ஒரு like for example R belongs to இப்படி எழுதணும். சரியா? So that is 5, 1 belongs to R. 1, 3 belongs to R. Therefore, 5, 3 also belongs to R. Therefore, the relation is transitive. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எழுதணும். சரியா? இது எல்லாமே நீங்க எழுதணும்டா. ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒவ்வொரு மார்க் இருக்கு. ரிலேஷன் நீங்க வந்து டிஃபைன் பண்ணி எழுதிருக்கீங்களா? கண்டுபிடிச்சி எழுதிருக்கீங்க, யூ வில் கெட் மார்க். ரிஃப்ளெக்ஸின்னு சொல்லியிருக்கீங்களா? யூ வில் கெட் மார்க். சிமெட்ரிக்னு சொல்லியிருக்கீங்களா? எஸ். அது வந்து எக்ஸாம்பிளோட எடுத்து எழுதிருக்கீங்களா? வெரி குட். Okay, so by this I will say the relation R is reflexive, symmetric and transitive. இப்படி sim அப்படினால எழுதக்கூடாது. சரியா? நான் எழுதலாம், நீங்க எழுதக்கூடாது. So therefore R is equivalence relation. R is equivalence relation. Okay, clear? R is equivalence relation. அப்புறமேல இப்பதான் வருது. உங்களுக்கு என்ன தெரியலையா? ஓகே, இப்பதான் வருது. ஓகே, இது வச்சு நான் என்ன பண்ணணும்னு தெரியல மேம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாச்சும் இது எது பண்ணியிருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் டைம் முடி நான் போட்டுட்டு வரேன். ஓகே, வெரி டிஸ்டர்பன்ஸ் ஆஃப் இந்தியா. ஓகே, ஸோ வாட் ஐ வாஸ் டெல்லிங் இஸ் தட் இப்போ வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணியாச்சு, மார்க் கிடைச்சாச்சு. ஓகேவா? ஆர் யூ ஆல் ஹாப்பி? மார்க் கிடைச்சாச்சு, உங்களுக்கு ஹாப்பி. அப்புறமேல இன்னொன்று கேட்டிருக்காங்க, எல்லா எலமெண்ட்டோட ஈக்குவலன்ஸ் கிளாஸ் எடுங்கடா அப்படின்னு. ஓகேவா? ஸோ விச் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு டேக் ஈக்குவலன்ஸ் கிளாஸ் ஆஃப் 1. ஓகேவா? ஈக்குவலன்ஸ் கிளாஸ் ஆஃப் 1 யாரெல்லாம் வராங்கன்னு பார்க்கலாமா? ஓகே, ஸோ 1 வந்து செகண்ட் எலமெண்ட்டாக இருக்கணும். 1 வந்து செகண்ட் எலமெண்ட்டாக இருக்கணும். ஸோ தெர் இஸ் 1 ஹியர், 1. Okay, so here this relation is there. So first வந்து என்ன வரும்? 1, next 1 second element வர 5 is there, right? 5 is there, so you have to write 5, next வரல, next. Then second element வர 3, 1 is there. அப்புறமேல் யார் வருவாங்க? There will be 3. கிளியரா? இப்படிதான் ஈக்குவலன்ஸ் கிளாஸ் எடுக்கும். இப்படிதான் ஈக்குவலன்ஸ் கிளாஸ் இருக்கும். நெக்ஸ்ட் ஈக்குவலன்ஸ் கிளாஸ் ஆஃப் 2. ஸோ 2 செகண்ட் எலமெண்டா வர ஒரு தட் இஸ் 2, 2 இருக்கு. கரெக்டா? ஸோ நெக்ஸ்ட் யார் 2 செகண்ட் எலமெண்டா வராங்க? திஸ் 4, 2 இஸ் தேர். ஸோ தட் இஸ் 4. ஓகே, நெக்ஸ்ட் வி ஹேவ் டு டேக் ஃபார் ரூட் 3. Root 3 இல்ல மேம், equivalence class of 3. ஓகேவா? இது you will get the same. Okay, so 3, 3 you will have 3 here. So 3, next 3 second element யார் வராங்க? 5 is there. So 5 அப்படின்னு எழுதணும். 5. அப்புறமேல் 3 எங்க செகண்ட் எலமெண்டா வருது? இங்க வருது, which is 1, 3. அப்ப வந்து 1 வரும். ஓகேவா? So that is 1 here. Okay, so next 4. 4க்கு you will get the same answer 2, 4. Okay va? And again 5க்கு வந்து you will get the answer 5, 1, 3. Okay, is that clear பசங்களா? Any doubts in how to prove equivalence relation, equivalence class? இது ரெண்டும் கண்டுபிடிக்கிறதுல உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா? லைக் மேம் என்னால் இதை புரிஞ்சுக்கவே முடியல அப்படி ஏதாச்சும் சிச்சுவேஷன் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் லெட் மீ நோ.
எல்லாரும் சாப்பிட போயிட்டாங்க. Anyways. Okay. Can we go to the next question? Next question is very important. இது வந்து நல்ல ஒரு கொஸ்டின். ஓகேவா? உங்களை வந்து அப்படியே குழப்பத்தில் தள்ளி விடுற மாதிரி ஒரு கொஸ்டின். ஓகேவா? ரைட், இருந்தாலும் ஐ வில் டீச் யூ ஹவு டு டூ இட். வெரி சிம்பிள் தான், வெரி சிம்பிள். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? கொஸ்டின் ரீட் பண்ணுங்க. Right? Okay. So let A is equal to 1, 2, 3, 4. Kuttu kuttu, which means dot 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 up to 9. R is the relation in A cross A defined by A comma B related to C comma D if A plus D is equal to B plus C for A comma B comma C comma D in A cross A. Prove that R is an equivalence relation and also obtain the equivalence class of 2 comma 5. என்ன மேம் சொல்கிறாங்க இவங்க? டே, இங்கே வந்து ரிலேஷன் எங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா ஏ கிராஸ் ஏலேருந்து ஏக்கு, ஏ கிராஸ் ஏ. ஓகேவா? ஏ கிராஸ் ஏ டு ஏ கிராஸ் ஏ வந்து ரிலேஷன் டிஃபைன்ட் ஆகுது. ஓகேவா? அப்படி கிடையாது. ரிலேஷன் எங்கேருந்து டிஃபைன்ட் ஆகுதுன்னா ஏ கிராஸ் ஏல தான் டிஃபைன்ட் ஆகுது. விச் மீன்ஸ் இப்போ வந்து நம்ம ஏல டிஃபைன்ட் ஆகுது அப்படின்னா அங்கே வந்து 1,2. ஓகே, ஏல டிஃபைன்ட் ஆகுது அப்படின்னா செட் ரிலேஷன் ஆரில் வந்து செட்டில் ஒரு ரிலேஷன் இருக்கும். ஓகேவா? இங்கே வந்து ஏ கிராஸ் ஏலேருந்து ஏ கிராஸ் ஏக்கு போகுது. விச் மீன்ஸ் ரிலேஷன் ஆர். ஓகேவா? ரிலேஷன் ஆரில் வந்து இப்போது எக்ஸு காமா ஒய். ஓகேவா? இதுதான் ஒரு எலமெண்ட். திஸ் வில் பி ஒன் எலமெண்ட். ஓகேவா? அது நீங்கள் புரிஞ்சுக்கணும். this will be one element. ஓகேவா? இது கழிச்சு we will put a comma and you will write x z. ஓகே, this is another element. ஓகேவா? அது கழிச்சு நீங்கள் வந்து a comma b ன்னு எழுதுறீங்க அப்படின்னா இது வந்து இன்னொரு எலமெண்ட். ஸோ நம்ம வந்து மேம் எக்ஸ் ஒரு எலமெண்ட், ஒய் ஒரு எலமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் வந்து இங்கே அப்படி கிடையாது. ரிலேஷன் எங்கே டிஃபைன்ட் ஆகுது? ஏ கிராஸ் ஏல டிஃபைன்ட் ஆகுது. விச் மீன்ஸ் உங்களோட ஏரோ டயக்ராமத்தில் 1, 2, 3ன்னு இல்லாமல் இட் இஸ் லைக் 1, 1,2, 2,2, 3,3. ஸோ விச் இஸ் 3,3, 1,2, 1,2, எல்லாம் வந்து ஒரே ஒரு எலமெண்ட். தட் இஸ் ஒன் எலமெண்ட் தேர். ஓகேவா? ரைட், கிளியர்? சரி. ஸோ அதுதான் இங்கே வந்து நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் திங். ஸோ விச் மீன்ஸ் இங்கே வந்து ஏ காமா பி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்க? A comma B is related to C comma D if A plus D, இது வந்து கீழே எழுதுறேன். That is A plus D is equal to B plus C if for A comma B அது வந்து எங்கே இருக்கணும்? A cross Aல இருக்கணும். ஓகே, clearest, like listen very very carefully. Okay, so A comma B related to C comma D நம்ம வந்து எப்படி எழுதுவோம்? லைக் if it is in the normal relationல இருந்து A அப்படிங்கிற செட்டில் வந்து ரிலேஷன் டிஃபைன்ட் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து எப்படி எழுதுவோம்? A is related to B அப்படின்னு எழுதுவோமா? ரைட், அப்படி எழுதுனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஓகே ஏ காமா பிக்கு வந்து ஒரு ரிலேஷன் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கரெக்ட்? எஸ். ஸோ ஆனால் வந்து இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க? ஏயோட இடத்துல ஏ காமா பி விச் இஸ் ஒன் எலமெண்ட். இது வந்து ஒரு எலமெண்ட், அப்புறமேல் தான் இன்னொரு எலமெண்ட். ஓகேவா? ஸோ இட்ஸ் நாட் லைக் மேம் அப்போ 4 எலமெண்ட் இருக்குதா? 4 எலமெண்ட் கிடையாது, 2 எலமெண்ட் தான் இருக்குது. ஓகேவா? விச் இஸ் ஏ காமா பி ஃபர்ஸ்ட் எலமெண்ட், நெக்ஸ்ட் சி காமா டி செகண்ட் எலமெண்ட். ஓகே, இஸ் தட் கிளியர்? ஓகேவா? சரி. ஸோ இது வந்து எப்போ ரிலேட் ஆகுது அப்படின்னா A comma B is related to C comma D. எப்போ பார்த்தீங்கன்னா A plus D should be equal to B plus C. A plus D is equal to B plus C, which means first இது second, இது third, இது fourth. ஓகேவா? ஸோ which means first இதில் இருக்கிற இந்த ஏயும் 4யும் ஆட் பண்ணி 3 and 2 ஆட் பண்ணி 2 and 3 நீங்கள் ஆட் பண்ணி உங்களுக்கு சேம் சம் கிடைக்குது அப்படின்னா யூ கேன் சே தீஸ் 2 elements ஆர் ரிலேட்டட் டு ஈச் அதர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து ரிலேஷன் ஆகிறதுக்கு கண்டிஷன். அப்புறமேல் நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க? ஈக்குவேலன்ஸ் ரிலேஷனா இல்லையான்னு
you have to show that. Prove that R is an equivalence relation. R வந்து ஒரு equivalence relation-ஆ இல்லையா, ஆமாவா இல்லையா அப்படின்னு உங்ககிட்ட என்ன சொல்றாங்க, ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. சரியா பசங்களா? உங்களுக்கு தெரியுது கரெக்டா? ஓகே, சரி. ஸோ இப்போ ஃபங்க்ஷன் வந்து ரிஃப்ளெக்சிவாக இருக்கணும். ஓகே, ஃபங்க்ஷன் ஷுட் பி ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னா லைக் இங்கே வந்து a, b இருந்துச்சு, இது ஒரு எலிமெண்ட் சரியா, it should be related to a, b தான் இருக்கணும். ஓகே, எப்பவுமே இது ரெண்டுமே ஒரு எலிமெண்ட்டாக நீங்கள் ட்ரீட் பண்ணணும். a, b is one element and a, b is another element. சரியா? ஓகே, ஸோ இங்கே வந்து என்ன இருக்குதோ அதே வந்து இங்கே இருந்துச்சுன்னா ஐ வில் சே இட் இஸ் ரிஃப்ளெக்சிவ். ஸோ நான் வந்து இது வந்து இந்த கண்டிஷனில் போட போகிறேன். ஸோ திஸ் இஸ் 2, 3 and 4. 1 plus 4. That is a plus b should be equal to b plus a. கரெக்டா? a plus b வந்து b plus a க்கு ஈக்குவலாக இருக்கா? எஸ் மேம், ஈக்குவலாக இருக்குது. ஸோ therefore the relation R is reflexive. R is reflexive. Any doubts in this? பசங்களா உங்களுக்கு டவுட்டே இல்லையா? டவுட் இல்லாதது ஒரு குத்தமா மேம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? Do you have any doubts? No, you are very much clear about it. வேற லெவல். ஓகே, சரி. நெக்ஸ்ட் ரிஃப்ளெக்சிவ்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்னன்னு ப்ரூவ் பண்ணோம், சிமெட்ரிக்கா இல்லையான்னு ப்ரூவ் பண்ணோம். ஓகே, யூ ஹேவ் டு ப்ரூவ் இட் இஃப் இட் இஸ் சிமெட்ரிக் ஆர் நாட். ஓகே, சரி. இப்போ a, b ரிலேட்டட் டு யாருக்கு ரிலேட்டடாக இருக்கும்? இங்கே வந்து a, b ரிலேட்டட் டு சம்ஒன். ஓகேவா? விச் மீன்ஸ் நம்ம வந்து இப்படி சொல்லுவோம், a, b வந்து இப்போ ரிலேஷனில் இருந்துச்சு அப்படின்னா b, aயும் ரிலேஷனில் இருக்கணும். கரெக்டா? இதுதான் நம்ம வந்து யூஸ்வலி எழுதுறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வெரைட்டிக்காக a, b வந்து ஒரு எலிமெண்ட். ஸோ திஸ் அண்ட் c, d. a, b and c, d. பசங்களா, a, b and c, d ரெண்டுமே ரெண்டு எலிமெண்ட்ஸ். ரெண்டுமே என்ன பசங்களா, ரெண்டு எலிமெண்ட்ஸ். ஓகேவா? இதை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோ. திஸ் ஆஸ் ஏன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க, திஸ் ஆஸ் பின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஃபுல்லாக நான் வந்து ஒரு ப்ராக்கெட்டில் போட்டிருக்கேன். ஸோ திஸ் பிலாங்ஸ் டு த ரிலேஷன் ஆர் அப்படின்னா என்ன வரணும், தட் இஸ் a plus d should be equal to b plus d. கரெக்டா? அப்படி இருந்துச்சு தான், இப்படி இருந்தாதான் இது வந்து ரிலேஷன். இது ரெண்டுமே ரிலேட்டட் டு இட் செல்ஃப்னு நான் சொல்லுவேன். ஓகே, ஸோ இப்படி வரணும். இப்போ இது வந்து சிமெட்ரிக்காக மாறணும் அப்படின்னா c plus d and a, b should belongs to R. ஸோ இது வந்து பொசிஷன் சேஞ்ச் ஆச்சு. ஸோ 1, 2, 3, 4. இங்கே வந்து இதுக்கு 1, 2, 3, 4. ஓகே, ஸோ 1 plus 4 that is c plus d which is equal to d plus a, which is equal to d plus a. Are you getting the same? இந்த இதுவும் சேம் தானே பசங்களா? ஸோ யூ கேன் சே therefore R is symmetric relation. R is symmetric relation அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? கிளியர்? ஏதாச்சும் டவுட் இருக்கா? டவுட்டே இல்லையா? ஓகே, இது நான் எடுக்கிறது புரியலையா இல்லை சொல்லாமல் இருக்கீங்களா? கிளியர்னாச்சும் சொல்லுங்க, இருக்கிறவங்களாச்சும் சொல்லுங்க, நல்லா தானே இருக்கும். ஓகே, ஓகே, சரி. நெக்ஸ்ட் நம்ம வந்து டிரான்சிட்டிவா இல்லையான்னு செக் பண்ணோம். ஓகேவா? இருந்தால் தானே பிரச்சனை, நான் போகிறேன் அப்படின்னு. ஸோ டிரான்சிட்டிவா இல்லையான்னு செக் பண்ணோம். ஓகே, நெக்ஸ்ட் யூ ஹேவ் டு செக் இஸ் டிரான்சிட்டிவ். ஓகே, ஸோ இப்போ a, நான் டிரான்சிட்டிவ் வந்து செப்பரேட்டாக ஐ வில் ஜஸ்ட் ரைட் இன் திஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து a, b and c, d belongs to the relation. Okay, a, b and c, d belongs to the relation. இதுதான் செகண்ட் எலிமெண்ட். செகண்ட் எலிமெண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். c, d and e, f வந்து should belongs to the relation. இவங்க வந்து ஆல்ரெடி ரிலேஷனில் இருக்கிறாங்க பசங்களா. so that I can write, this can be written as a plus d should be equal to b plus c. ரைட்? ஸோ இவங்களும் ஆல்ரெடி ரிலேஷனில் இருக்காங்க. இவங்களை வந்து எனக்கு எப்படி எழுதலாம்,
C plus F is equal to D plus E. ரைட், இப்போ இது ரெண்டுமே ரிலேஷன்ல இருக்கணும், கரெக்டா? ஸோ இவங்க ரெண்டு பேருமே ரிலேஷன்ல இருக்காங்க. திஸ் அண்ட் திஸ் இஸ் ஆல்ரெடி இந்த ரிலேஷன், தே ஆர் ரிலேட்டட் டு ஈச் அதர். ஸோ விச் மீன்ஸ் அப்போ இவங்களும் இந்த ரிலேஷன்ல இருக்குதா இல்லையான்னு நீங்க பார்க்கணும். ஸோ தட் இஸ் A, B, E, F ஆல்சோ ரிலேஷன்ல இருக்கணும். இவங்க ரிலேஷன்ல இருந்தாங்கன்னா எப்படி வரும் பசங்களே? திஸ் இஸ் 1 2 and 3 4. ஸோ 1 plus 4 A plus F is equal to B plus E. B plus E. சரியா? So இது எனக்கு கிடைக்கணும். From this I have to get this. சரியா? Okay. So that is நான் என்ன பண்ண போறேன்? First equation, second equation. I'm gonna add first equation plus second equation. So what I will get? A plus C plus D plus F is equal to B plus D plus C plus E அப்படின்னு கிடைக்கும். Okay. இது வரைக்கும் clear? Any doubts? Any doubts you have? Okay. So that is inga D is common, inga D is common. Next C is common, C is common. மிச்சம் யார் இருக்காங்க? A plus F is equal to B plus E. B plus C. Am I getting the same answer? Yes. So therefore relation R is transitive. ரிலேஷன் ஆர் வந்து என்னவாக இருக்கும் பசங்களா? டிரான்சிட்டிவாக இருக்கும். ஓகே, கொஸ்டின் அதோட முடிஞ்சுதா? இல்ல. யூ ஹாவ் டு ஃபைண்ட் த ஈக்குவேலன்ஸ் கிளாஸ் ஆஃப் 2,5. 2,5 ஓட ஈக்குவேலன்ஸ் கிளாஸ் நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகேவா? திஸ் இஸ் ஆக்சுவலி ஒரு எலிமெண்ட், அது மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. 2,5 வந்து நம்ம எப்படி A அப்படின்னு எழுதுறோம், அதை தான் நான் வந்து இங்க எழுதிக்கிறேன். சரியா? ஸோ தட் இஸ் எப்படி ஈக்குவேலன்ஸ் கிளாஸ் கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு கிவன் செட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்துக்கணும். ஒரு கிவன் செட் கொடுத்துருக்காங்க. எங்கடாது? ஓகே. ஸோ திஸ் இஸ் த கிவன் செட். லெட் A is equal to 1 2 3 4 5 6 up to 9. ஓகே. ஸோ தட் இஸ் A is equal to set of 1 2 3 4 5 6 7 8 9. ஓகேவா? இதுதான் கொடுத்திருக்கிற செட். ஸோ இதுல இருந்து you have to write the equivalence class of 2,5. Okay, equivalence class of 2,5 where 2,5 should be the second element. யாரெல்லாம் 2,5க்கு ரிலேட்டடாக இருக்கிறாங்களோ அவங்கள எல்லாருமே ஒரு செட்டில் எழுதுறது தான் நம்ம ஈக்குவேலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ சரி, நமக்கு வந்து ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி கண்டுபிடிக்கல அப்படின்னா, நமக்கு ஆல்ரெடி ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. A plus D should be equal to A plus D should be equal to C plus B plus C. ஓகே. ஸோ இதுதான் வந்து இங்கே வந்து ஆல்ரெடி A, B இருக்கும். சரியா? அப்புறமேல் தான் இங்கே வந்து யார் வருவாங்க? 2,5 வருவாங்க. இட் இஸ் ரிட்டன் லைக் திஸ் ஒன்லி. A, B இருக்கும். அப்புறமேல் தான் யார் இருப்பாங்க? 2,5 இருப்பாங்க. ஸோ இப்படி இருந்தால் தான் நம்ம வந்து என்னன்னு எழுதுவோம். ஓகே, ஈக்குவேலன்ஸ் கிளாஸ் எப்படி இருக்கணும்? 2,5 வந்து எப்பவுமே செகண்ட் எலிமெண்டா இருக்கணும். ஓகேவா? ஸோ வேர் திஸ் இஸ் A, திஸ் இஸ் B, திஸ் இஸ் C and this is D. ஓகேவா? ஸோ A இருக்கிற இடத்துல நீங்க என்ன எழுதணும்? ஏன் எழுதணும். அண்ட் D இருக்கிற இடத்துல நீங்க என்ன எழுதணும்? 5 எழுதணும். ஓகேவா? அதே மாதிரி C இருக்கிற இடத்துல B அங்கே இருக்கணும். C இருக்கிற இடத்துல 2 you have to write. Any doubts in this? Do you have any doubts? எப்படி எழுதணும் அப்படின்னு? சாப்பிட்டாச்சா? நல்லா சாப்பிட்டீங்களா? ஓகே, எனிவேஸ் ஓகே சரி. இப்போ வந்து இதுல இருந்து நீங்க எடுக்கணும். ஓகேவா? ஸோ எப்படி எடுக்கலாம் பசங்களா? இங்கே ரெண்டுமே சம் ஈக்குவலாக வரணும். கரெக்டா? ஸோ சம் ஷுட் பி ஈக்குவல். ஸோ இங்கே வந்து 4 இருக்குது, 4 + 2 இருக்குது, 3 + 2 எடுக்க முடியாது. ஆனால் இங்கே வந்து 0 வரும். கரெக்டா? ஸோ 3லேருந்து 3 வரைக்கும் எடுக்க முடியாது. ஆனால் 4லேருந்து யூ கேன் டேக். ரைட்? ஸோ ரைட், 4லேருந்து எடுக்கலாம். இப்போ B is equal to 4. இப்போ A is equal to 4 கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க.
Okay, so 4 plus 5 should be equal to, இங்க வந்து 4 plus 5, wait பண்ணுங்க. Okay, எப்படி வேணாலும் கொடுக்கலாம், பிரச்சனை கிடையாது. Okay, இப்போ நான் வந்து இங்க 4 கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, 4 plus 2, ஓகேவா? ஸோ இங்க வந்து என்ன வரும், 1 plus 5 வருமா, which is 6 is equal to 6 you will get. Okay, so equivalence class of 2 comma 5 will be equal to set of, what is a here, what is a பசங்களா, 1 comma 4, 1 comma 4, ஓகேவா? ஏக்கு எந்த ஏயோட பொசிஷன்ல வந்து 1 இருக்கு, பியோட பொசிஷன்ல 4 இருக்கு, ஸோ 1 comma 4ன்னு எழுதுறீங்க. ஓகே, சரி. அப்புறமேல் 6 வந்தாச்சா, அப்புறமேல் யூ கேன் ஜஸ்ட் இன்க்ரீஸ். ஸோ இங்க வந்து 4 வருமா, இங்க வந்து 5 plus 2 வரும், இங்க வந்து யூ கேன் ரைட் plus 5, இங்க வந்து 7 வரணும் அப்படின்னா இங்க வந்து என்ன எழுதணும், you have to write 2, right? You have to write 2. So that is, you will get 7. Both the sides 7 வருமா, so what will be the answer? 2 comma 5. Okay, சரி. Next, இங்க வந்து 4 முடிஞ்சா அப்புறம் வந்து 6 எடுக்கலாம். 6 plus 2 is 8. 3 plus 5 is 8 as well. So இங்க வந்து 3 and இங்க வந்து 6. So which is 3 comma 6. Okay, next 4 comma 9 எழுதலாமா, 4 comma 5 is equal to 7 plus 2. இங்க பார்க்கணும், நீங்க இங்க இருக்கிற நம்பர்ஸ் தான் இங்க எடுக்கணும், சரியா? So that is 4 comma 7 you can write. That is 4 comma 7. மிச்சம் you can write 5 plus 5 which is equal to 8 plus 2. கரெக்டா? நீங்க just add பண்ணி yes, ஒருத்தங்களாச்சும் ஆன்சர் பண்ணீங்களே, வெரி குட்டா, இன்ஃபினைட். ஓகே, 5 plus 5 இருக்கு, ஸோ ஏயோட பொசிஷன்ல 5 இருக்கு, பியோட பொசிஷன்ல 8 இருக்கு, கரெக்டா? ஸோ விச் இஸ் 5 comma 8. ஓகே, அப்புறமேல் யாராச்சும் இருக்கிறாங்களேடா, 6 plus 5. ஓகே, 6 plus 5 is there and 7 plus 2 is there. Sorry, 9 plus 2. Sorry, 9 plus 2. இங்க வந்து 11 வரும், இங்கேயும் 11 வரும். அப்புறமேல் இன்னொரு காம்பினேஷன் is that 6 comma 9. அப்புறமேல் எடுக்க முடியுமா? அப்புறமேல் எடுக்க முடியாது. இங்க 9 கழிச்சு நெக்ஸ்ட் 10 தான் எழுதணும், ஆனா 10 எழுத முடியாது, அதனால இங்கே வச்சு ஸ்டாப் பண்ணிக்கலாம். So therefore the equivalence class of 2 comma 3 will be equal to set of 1 comma 4 comma 2 comma 5 comma 3 comma 6 4 comma 7 comma 5 comma 8 and 6 comma 9. Clear? Okay va, right? So this is one of a good question either. Okay, so next question பார்க்கலாமா? Okay, next question. இது ஆல்ரெடி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின் தான், பட் ஸ்டில் இட் இஸ் இம்பார்ட்டன்ட், அதனால நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து எம்சிக்யூவில் கேட்கலாம், இல்லாட்டி 3 மார்க்ஸுக்கு கேட்கலாம், ஓகேவா? ஸோ தட் இஸ், இது வந்து ப்ரூவ் தட் இட் இஸ் ரிஃப்ளெக்சிவ் பட் நாட் சிமெட்ரிக் அண்ட் டிரான்சிட்டிவ் அப்படின்னு உங்ககிட்ட ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க. அப்போ யூ ஹாவ் டு ப்ரூவ், எப்படி ப்ரூவ் பண்ணணும்னு நான் சொல்லிட்டு தரேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்க, ஃபார் ரியல் நம்பர்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய், for real numbers x and y, define x related to y if and only if x minus y plus root 2 is an irrational number, then the relation R is அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ரிலேஷன் எப்போ பசங்களை ரிலேட்டட், x வந்து ரிலேட்டட் டு y when if x minus y plus root 2 வந்து என்ன கொடுக்கணும், ஒரு irrational நம்பர் கொடுக்கணும். அப்படி ஒரு irrational நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னா நான் வந்து சொல்லுவேன் எக்ஸ் அண்ட் ஒய் வந்து ரிலேட்டட், ஓகேவா? ஸோ ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ், none of this. So you have to check whether this relation is reflexive, this relation is transitive or symmetric. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரிஃப்ளெக்சிவா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ தட் இஸ் எக்ஸ் ரிலேட்டட் டு எக்ஸ் if and only x comma x belongs to the relation R, okay va? So which is equal to x minus x plus root 2 is equal to positive x minus x cancel பண்ணி போயிடும், you will get root 2 which is irrational. So therefore I can tell x comma x
belongs to the relation R. So therefore, the relation R is reflexive. Any doubts? Any doubts here? So இதுலயே உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ஸின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்புறமேல் இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க, டே இது ரிஃப்ளெக்சிவ் ஓகே, அப்புறமேல் வந்து இது சிமெட்ரிக்கும் இல்லை டிரான்சிட்டிவ் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுங்கடா அப்படின்னு கூட லைக் தே வில் ஆஸ்க். ஓகேவா? தே வில் ஆஸ்க் யூ ப்ரூவ் தட் த ஃபங்க்ஷன் இஸ் டிரான்சிட்டிவ், நாட் சிமெட்ரிக், பட் நாட் சிமெட்ரிக் அண்ட் நாட் டிரான்சிட்டிவ். புரிஞ்சுதா? ஓகே. ஸோ எப்படி சிமெட்ரிக் இல்லை அப்படின்னு எப்படி ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா, so that is we have x minus y plus root 2, right? So நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து நம்ம வந்து ப்ரூவ் பண்ண போறோம். சரியா? okay, first example is that root 2 comma 1. okay, root 2 comma belongs to the relation real numbers க்கு belongs பண்ணுவாங்களா? yes, because root 2 and 1 வந்து real numbers. சரியா? சரி, நான் வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். root 2 minus 1 plus root 2 is equal to 2 root 2 minus 1, which is an irrational number. Okay, which is an irrational number. So we can say root 2 comma 1 belongs to the relation அப்படின்னு சொல்லலாம். இது வந்து real numbers. Okay, இது வந்து திருப்பி போட்டாலும் what happened? oh, இது திருப்பி போட்டாலும் ரிலேஷன்ல பிலாங் பண்ணுமா அப்படின்னு கூட நீங்க பார்க்கணும். ஓகேவா? ஸோ தட் இஸ் 1 comma root 2 என்ன வரும்? 1 comma root 2 belongs to real numbers. okay, real numbers belong பண்ணுவாங்க. so substitute பண்ணுங்க. 1 minus root 2 plus root 2 இது ரெண்டுமே cancel ஆகி போயிடும். you will get 1. so which is not a irrational number, not an irrational number. so என்ன சொல்லலாம்? therefore relation R is not symmetric. சொல்லாமா? R is not symmetric. clear? yes, okay. so symmetric இல்லைன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன ப்ரூவ் பண்ணணும்? டிரான்சிட்டிவா இல்லையான்னு ப்ரூவ் பண்ணணும். என்ன பசங்களா? if it is not transitive or not. okay, ஓகே, டிரான்சிட்டிவா இல்லையான்னு செக் பண்ணணும். ஓகே, டிரான்சிட்டிவா இல்லையான்னு எப்படி செக்? அம்மா இப்போ விழுந்திருப்பேன், நீங்கள் பார்க்க முடியாது, அதனால ஓகே. ஸோ ஸோ வாட் யூ ஹேவ் டு டூ இஸ் தட், நான் வந்து இன்னொரு எக்ஸாம்பிளோட எடுக்கிறேன். 2 root 2 root 2 root 2 comma 2 root 2 2 root 2 comma 1 எடுக்கிறேன். ஸோ திஸ் இஸ் பிலாங்ஸ் டு த ரியல் நம்பர்ஸ். கரெக்டாக ரியல் நம்பர்ஸுக்கு பிலாங் பண்ணுறாங்க, ரிலேஷனில் பிலாங் பண்ணுறாங்க இல்லையான்னு நம்ம பார்க்கலாம். ஸோ தட் இஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் ரூட் 2. ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க 2 root 2 minus 1 plus root 2. ஸோ விச் வில் பி ஈக்குவல் டு 2 plus 2, which is இது வந்து it will give you a irrational number only. கரெக்டா? irrational number தான் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து இன்னொரு ரிலேஷன் which is 1 comma root 2. 1 comma root 2 எடுத்தா வராதே. வராக நதிக்கொரு ஊரும் ஒரே ஒரு பார்வையை பார்த்தேன், கனாவே நில்லன்னு சொன்னேன், நானா ஓடி மறைஞ்சேன், கண்ணில் வரும் காட்சியெல்லாம் கண்மணியே. மேம் உங்கள் கிளாஸே எங்களால் வந்து முடியலை, அதில் வேற உங்கள் பாட்டு வேற எங்களால் முடியல மேம் அப்படின்னு உங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குதுடா. நீங்கள் பாருங்கள் 2 root 2 comma root 2, அப்புறமேல் வந்து இது வந்து 2 root 2 minus 2 root 2 plus root 2. இது ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு you will get 2 root 2. so which is an irrational number? which is an irrational number? என் பாட்டு கேட்டுட்டு இருக்கிற 2 ஸ்டூடெண்ட்ஸும் போயிட்டாங்க. wow, amazing. okay, so this belongs to the relation R. so அதே மாதிரி root 2 comma 1, root 2 comma 1 வரும். ஓகே, root 2 minus 1 plus root 2 is equal to ஒரு irrational number. this is also belongs to the relation R. கரெக்டா? ஓகேவா? ரைட். இப்போ இது ரெண்டுமே ரிலேஷனில் பிலாங் பண்ணுது அப்படின்னா நம்ம வந்து என்ன செக் பண்ணணும்?
2 root 2 comma 1 belongs to R அப்படின்னு check பண்ணணும். So 2 root 2 minus 1 root 2 belong பண்ணுமே. ஆனா எல்லாதும் belong பண்ணாது. என்னடா இது? root 2 minus root 2 1 minus root 2. ஓகே. வேற ஏதாச்சும் எக்ஸாம்பிள் எடுங்க. எனக்கு வர மாட்டேங்குது. root 2 comma 2 root 2 2 root 2 comma 1 root 2. ஓகே. இந்த எக்ஸாம்பிள் எடுக்கலாமா? இந்த எக்ஸாம்பிளில் root 2 minus 2 root 2 plus root 2 you will get. So this will get cancelled and you will get minus 2 root 2. Okay, which is an irrational number. சரி. ஸோ அதே மாதிரி இது இவங்களையும் 2 root 2 minus 1 root 2 இதுவும் ஒரு irrational நம்பர் தான் கிடைக்கும். ஸோ யூ நீட் டு செக் root 2 1 ரிலேஷனில் பிலாங் பண்ணுமா இல்லையா? Dun, 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 dun. So that is x minus y plus root 2. Correct? So root 2 minus 1 plus வராது வரலையே. அப்போ நம்ம வந்து திருப்பி மாற்றி நம்ம எழுதணும். மேம் அதான் டிரான்சிட்டிவ்னு வருது இல்லை, அப்போ இது டிரான்சிட்டிவ் தானே அப்படின்னு சொல்ல முடியாது. இது டிரான்சிட்டிவ் கிடையாது. எல்லா நம்பர்லேயும் அது போட்டு பார்த்தா வராது. ஓகேவா? ஸோ தட் இஸ் இங்கே வந்து 1 comma root 2 வரணும். Okay, so what I'm going to do is that இதை அழிச்சு இங்கே 1 comma 2 root 2 அப்படின்னு போட போகிறேன். இங்கே வந்து root 2 அப்படின்னு போட போகிறேன். ஓகே, அப்படிதான் நீங்கள் மாற்றி போடணும். சரியா? தப்பு பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து கிளாஸ் ஒழுங்காக கவனிக்கிறீங்களா இல்லையான்னு நான் செக் பண்ணுறேன். சொல்லுங்க மேம். ஸோ 1 minus 2 root 2 plus root 2. ஓகேவா? irrational number you will get again 2 root 2 plus minus root 2 plus root 2. You will get again an irrational number. ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணணும். 1 comma root 2 1 comma root 2 belongs to the relation இல்லையா? ஸோ x minus y plus root 2. So x அப்படிங்கிறது 1 minus root 2 plus root 2. So cancel. So it is equal to 1, which is not a rational number, which is not a irrational number. Irrational number கிடையாது. Okay, irrational number கிடையாது. So we can say it is not applicable for this. இந்த combination வந்து அங்க இல்லை. அப்படி இது வந்து கொடுக்காது. என்ன கொடுக்காது? irrational number கொடுக்காது. So we can say therefore R is not transitive. R is not transitive. எப்படி? ஓகே, சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா இல்ல வேணாமா? இந்த கொஸ்டின் பாருங்க. ஈஸி தாண்டா, ஈஸி, வெரி ஈஸி. எப்படி ரிஃப்ளெக்சிவ் இல்லை, எப்படி டிரான்சிட்டிவ் இல்லைன்னு நீங்கள் ஷோ பண்ணணும். ஷோ தட் த ரிலேஷன் ஆர் இன் த செட் ஆஃப் ஏ ஆஃப் ரியல் நம்பர்ஸ் டிஃபைன்ட் ஆஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு செட் A comma B such that A less than B. Okay, it's reflexive and transitive but not symmetric அப்படின்னு உங்ககிட்ட ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. சரியா? ஸோ ரிஃப்ளெக்சிவ்க்கு வந்து ரிஃப்ளெக்சிவ். ஓகே, ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னா A comma A belongs to the relation when A வந்து less than or equal to A ஆக இருக்கணும். A can be equal to A, right? A can be equal to A. Therefore, R is reflexive. R வந்து என்ன பசங்களா? reflexive. Okay, next symmetric இல்லையான்னு பார்க்கணும். Symmetric. Okay, so that is A comma B belongs to the relation R, which means A is less than or equal to B. ஓகேவா? A வந்து சின்னது, B வந்து பெருசு, இல்லாட்டி A வந்து equal to B. ஓகேவா?
அப்படி இருந்துச்சுன்னா b comma a belongs to the relation அதுதான் question. So can I just say b வந்து less than or equal to a அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்ல. இப்போ suppose a is equal to 1 and b is equal to 2 அப்படின்னா I can say 1 is less than 2. ஓகே, இப்போ அதே வந்து நான் திருப்பி எழுதுன 2 is less than 1, இது தப்பு, இது கரெக்ட். So it is not applicable for all the it is not applicable for the all the numbers. So it is not transitive, it is not symmetric. இப்போ வந்து transitive இல்லையான்னு பார்க்கலாம். So a comma b belongs to the relation அப்படின்னா a less than or equal to b. Okay, so b comma c belongs to the relation அப்படின்னா b வந்து less than or equal to c. For example, a வந்து a is equal to 1 ன்னு வச்சுக்கோங்க. a is equal to 1, b is equal to 2 and c is equal to 3. So a less than 1, a less than b அப்படின்னா 1 less than 2, b less than 3 அப்படின்னா 2 less than 3. கரெக்டா? ஸோ அப்படின்னா 1 less than 3 நீ எழுதலாமா? 1 less than 3 நீ எழுதலாம்டா. So which means a less than or equal to c belongs to the relation as well. Therefore the relation R is transitive. Clear? Any doubts? எப்படி எழுதணும்னு புரிஞ்சுதா? எப்படி எக்ஸாம்பிள் எடுக்கணும்னு புரிஞ்சுதா? இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குதாடா? வேற லெவல்டா நீங்க. எஸ் பா, இன்டகிரல்ஸ் ஒன் ஷாட் டெஃபினட்டா வி வில் டு. ஓகேவா, பிரச்சனை இல்லை. எஸ், ஃபர்ஸ்ட் நம்ம இது முடிச்சுக்கலாம். ஓகே, லாஸ்ட் கொஸ்டின் இதோட நான் முடிச்சுக்கிறேன்டா. ரிலேஷன் இதோட முடிஞ்சிருச்சு. ஓகேவா, திஸ் இஸ் தி லாஸ்ட் கொஸ்டின் ஐம் கோனா டிஸ்கஸ். ரிலேஷன் இஸ் டன். நாளைக்கு நம்ம ஃபங்க்ஷன்ஸ் படிக்கலாம். ஒன் ஃபங்க்ஷன், ஆன் டூ ஃபங்க்ஷன், மெனி ஒன் ஃபங்க்ஷன், இன்வர்ஸ் ஆஃப் அ ஃபங்க்ஷன். ஓகே, எல்லாமே நாளைக்கு படிக்கலாம். ஓகே, கண்டிப்பாக நீங்க வரணும். ஓகே, show that the relation s in the set are real numbers defined as s is equal to a comma b such that ab belongs to the relation R. A வந்து less than or equal to b cube is neither reflexive nor symmetric nor transitive. எதுவுமே இல்லைன்னு வந்து கேட்குறாங்க. சிமெட்ரிக்கும் இல்லை, டிரான்சிட்டிவும் இல்லைன்னு நம்ம கிட்ட ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ தட் இஸ் இங்கே வந்து ரிலேஷன் ஆர் வந்து, ஸோ ரிலேஷன் எஸ் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க? எஸ் இஸ் டிஃபைன்ட் as a less than or equal to b cube. ரிஃப்ளெக்சிவ். ஓகேவா, ரிஃப்ளெக்சிவாக இருக்கணும் அப்படின்னா a காமா a வந்து எங்கே பிலாங் பண்ணும்? ரிலேஷனில் பிலாங் பண்ணும். ஸோ a வந்து less than or equal to a cube அப்படின்னு எழுதலாமாடா? எழுதலாமா? இங்கே பாருங்க, a வந்து less than a cube. ஓகே, வேலிட். ஆனால் a வந்து equal to a cubeன்னு எழுத முடியுமா? முடியாது. ஓகே, இட்ஸ் நாட் வேலிட். ஸோ தேர்ஃபோர் R is not reflexive. R is not reflexive. Okay, clear? R is not reflexive. Next, symmetric இல்லையான்னு பார்க்கலாம். Symmetric இல்லையான்னு பார்க்கலாம். So symmetric வேற கலர் எடுக்கலாம். சுத்துதே பூமி எனக்கு, என்னெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு. ஓகே, ஸோ சிமெட்ரிக்கா இல்லையான்னு எப்படி பார்க்கலாம்? a comma b belongs to R அப்படின்னா a வந்து less than or equal to b cube. ஓகே, இது வந்து ஆல்ரெடி ரிலேஷனில் இருக்கு. ஸோ a comma அதே மாதிரி b comma a வந்து belongs to R ஆக இருக்குமா? இங்கே பாருங்க, a வந்து ஆல்ரெடி லெஸ் தென், இப்போ சப்போஸ் a is equal to 1, b is equal to 2ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வேலிட். கரெக்டா? which is 1 is less than or equal to 2 cube which is 8. ரைட், இது வேலிட். 1 less than 8ன்னு சொல்லலாம். 1 is not equal to 8 வருது. கரெக்டா? ஸோ இல்லாட்டி இப்போ a is equal to 1, b is equal to 1ன்னு வச்சுக்கோங்க. 1 is less than 1 அப்படின்னு சொல்ல முடியாது. 1 is equal to 1. either 1 is correct. கரெக்டா? ஒன்னு இல்லாட்டி less than இருக்கலாம், இல்லாட்டி equal to இருக்கலாம். that is what they are meaning, right? so this is valid. இல்ல 8 less than or equal to 1 ன்னு எழுத முடியுமா? முடியாது. so therefore relation R is not symmetric. ஓகே, உங்களுக்கு நான் ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். டிரான்சிட்டிவா இல்லையா?
Okay, homework is that prove that it is not transitive. ஓகேவா? டிரான்சிட்டிவா இல்லையான்னு நீங்க ப்ரூவ் பண்றீங்க. நான் போறேன், நாளைக்கு ஃபங்க்ஷன்ஸோட வரேன். சரியா? ஐ ஹோப் திஸ் செஷன் வாஸ் யூஸ்ஃபுல். இதில் வந்து ஏதாச்சும் நான் வந்து ஆட் பண்ணணுமா, ஏதாச்சும் கொஷின்ஸ் நான் ஆட் பண்ணுமா, இல்லை மேம் நீங்கள் இந்த மாதிரியே போங்க, இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு கான்செப்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி பிவைக்யூஸ் அந்த மாதிரி போங்க மேம் அப்படின்னு உங்களுக்கு ஓகேவா, இல்லை இன்னும் கொஷினோட ஸ்டாண்டர்ட் இன்க்ரீஸ் பண்ணணுமா, ப்ளீஸ் லெட் மீ நோ. ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் ஹோம்ஒர்க்காக பண்ணிடுங்க. ஓகே, இந்த செஷன் ஓகேவா, கிளியரா உங்களுக்கு? இப்போது ரிலேஷன்ஸ் கிளியரா? எங்கிருந்து கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியுமா? முடியும் அப்படின்னு நீங்கள் அங்கிருந்து சொல்கிறீங்க, எனக்கு தெரியுது. ஓகே, ஸோ தட்ஸ் இட் பசங்களா. ட்ரை டு டூ தட் ஹோம்ஒர்க். அண்ட் ஆல்சோ சேனலை யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ அந்த லைக் பட்டன் லைக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நோட்ஸ் நான் வந்து டெலகிராமில் அனுப்பிடுவேன். ஸோ இன்றைக்கி எடுத்த எல்லா நோட்ஸ் இன்க்ளூடிங் எவ்ரி திங் நான் வந்து இதே சேம் நோட்ஸ் நான் வந்து உங்களுக்கு டெலகிராமில் அனுப்பிடுவேன். டெலகிராம் லிங்க்ஸ் எல்லாமே நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, நாளைக்கு நான் வரேன். ஃபங்க்ஷன்ஸ் நம்ம படிக்கிறோம். ஓகேவா? நம்ம ஒவ்வொன்றா படித்து உங்களோட போர்டு எக்ஸாமுக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கொடுத்துட்டு தான் நான் உங்களை அனுப்புவேன். சரியா? ஓகே, யூ ஹாவ் டு ட்ரஸ்ட் மீ. இனியை ட்ரஸ்ட் பண்ணாதான் உங்களுக்கு ஏதாச்சும் கிடைக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் இட் பசங்களா. ஐ ஹோப் திஸ் செஷன் வாஸ் யூஸ்ஃபுல். இஃப் யூ நீட் எனி திங் லைக் இந்த மாதிரி கொஷின்ஸ் பண்ணுங்கள், இல்லை மேம் இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா ப்ளீஸ் லெட் மீ நோ எவ்ரி திங் இன் தி காமெண்ட்ஸ். ஐ வில் ரீட் அண்ட் ஐ வில் டூ அக்கார்டிங்லி. சரியா? ஸோ அந்த மாதிரி ஏதாவது சஜஷன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா ப்ளீஸ் லெட் மீ நோ. ஓகே, so that's it பசங்களா. so I hope this session was useful and I will see you on the next session. அது வரைக்கும் சூப்பரா இருங்க. This is your Sreeshma ma'am leaving. Bye bye and take care.